இந்த நாளும் செய்திக்காக வசனத்தை வாசிக்கிற இந்த மாத்தினுடைய வாக்குத்தத்தம், பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, மனம் மாற அவர் ஒரு மனுபுத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, அவர் வசனத்தும் நிறைவேற்றாதிருப்பாரோ. அப்படியே கண்களை மூடி ஒரு அந்த வார்த்தை காய்ச்சிக்கலாம். நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த வார்த்தைக்கு அவர் பாத்துல வருகிறோம். தேவாதி தேவன் அப்பா அந்த வார்த்தையின் மூலமா எங்களோடு கூட பேசுகிறாங்க ராஜா. காரியங்களை விளங்கப்படுகிறோம், திருக்கரங்களை ஆட் பண்ணிக்கிறோம். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. அவர் பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, மனம் மாற அவர் ஒரு மனுபுத்திரன் அல்ல, அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ என்று சொல்லி இங்கே பாருங்க, பீலேயாம் இந்த தேவனுடைய ஜனங்களை பார்த்து சொல்லுகிறதான காரியத்தை இங்கே வாசிக்க முடியும். ஹல்லேலூயா. பீலேயாம் ஒரு காரியத்தை அறிந்திருந்தான். தேவன் சொன்னதான காரியத்தை அவர் நிறைவேற்ற அவர் வல்லவராய் இருக்கிறார். ஒருவேளை பாருங்க, ஜனங்கள் மறந்திருந்தாலும், நாம் அவர் சொன்னதான காரியங்களை நாம் மறந்து போனாலும், தேவன் ஒருபொழுது மறக்கிறதான தேவன் அல்ல. நம்மை ஒரு தீர்மானத்தோடு கூட அழைத்திருக்கிறார், ஒரு வாக்குத்தத்தத்தோடு கூட அழைத்திருக்கிறார். நாம் வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகள் என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்லுகிறதா இருக்கிறது. அவரோடு கூட எல்லா வாக்குத்தத்தங்களுக்கும் உடன் சுதந்திரவாளிகளாய் இருக்கிறோம் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறதா இருக்கிறது. ஆகினாலே தேவன் சொன்னதான காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேற்ற அவர் வல்லவராய் இருக்கிறார். இங்கே வாசிக்கும் பொழுது, இந்த சம்பவத்தை நாம் பார்க்கும் பொழுது, பீலேயாம் இந்த ஜனங்களை சபிக்க வேண்டும் என்று சொல்லி வந்து நிற்கிறதான ஒரு சூழ்நிலைக்குள்ளாய் இங்கே நாம் பார்க்க முடியும். இஸ்ரவேல் சந்ததியினரை சபிக்கும்படியாக, அவர்கள் சாபத்தை பெற்றுக் கொள்ளும்படியாக, சாபத்தை அடையும்படியாக பீலேயாம் இந்த ஜனங்களை பார்க்க வந்திருக்கிறதான காரியங்களை இங்கே வாசிக்க முடியும். ஆனால் இந்த ஜனங்கள் எப்படிப்பட்டதான ஜனங்கள் என்று சொன்னால், ஆபிரகாமை தேவன் தெரிந்து கொண்ட பொழுதோ, ஆபிரகாமோடு கூட தேவன் பண்ணுகிறதான ஒரு உடன்படிக்கை, ஆபிரகாமுக்கு தேவன் சொல்லுகிறதான ஒரு காரியத்தை நாம் வாசிப்போம் என்று சொன்னால், ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் அதிலே 3ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன், பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்று சொல்லி ஆபிரகாமை அழைக்கும் பொழுது பாருங்க, நான் காண்பிக்கும் தேசத்திற்கு போ, அங்கே உனக்கு தருகிற ஆசீர்வாதம், உன்னை யாரெல்லாம் ஆசீர்வதிக்கிறாங்களோ அவங்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்கள் சபிக்கப்பட்டிருப்பார்கள், பூமியிலே நீ ஆசீர்வதிக்கப்படுவாய் என்று சொல்லி பாருங்க. இந்த ஆசீர்வாதத்தை ஆபிரகாமுக்கு கட்டளையிடுகிறதான காரியத்தை இங்கே வாசிக்க முடியும். ஆபிரகாமுக்கு தேவன் சொன்னதான காரியம், பின் நாட்களிலே உனக்கு ஒரு சந்ததி உண்டாகும், அந்த சந்ததி ஆசீர்வதிக்கப்பட்டதான சந்ததியா இருக்கும், அந்த சந்ததிக்கு வேண்டியதான ஆசீர்வாதத்தை இப்பொழுதே உனக்கு வாக்கு பண்ணுகிறேன் என்று சொல்லி பாருங்க. ஆபிரகாமோடு சொல்லும் பொழுது, பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்று சொல்லி ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை இங்கே ஆபிரகாமுக்கு வாக்கு பண்ணுகிறதான காரியத்தை இங்கே வாசிக்க முடியும். ஆபிரகாமுக்கு ஒரு வாக்கு தத்தத்தை கொடுத்திருந்தார், பெரிதான வாக்கு தத்தம். அவனை அழைத்தார், அழைத்தது மாத்திரமல்ல, உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி, உன்னை ஆசீர்வதிக்கிறவனை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன் என்று சொல்லி ஒரு வாக்கு தத்தத்தை ஆபிரகாமுக்கு கொடுத்தார். ஆபிரகாமோடு கூட மாத்திரம் அது நின்று விடவில்லை, மீண்டுமாக இதே ஆசீர்வாதம் பாருங்க ஈசாக்குடைய வாழ்க்கையில கடந்து வருவதை வாசிக்கலாம். ஆதியாகமம் 27ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை கூட வாசிக்கலாம். 27ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம், ஜனங்கள் உன்னை சேவிக்கவும் ஜாதிகள் உன்னை வணங்கவும் கடவர்கள், உன் சகோதரருக்கு எஜமானாய் இருப்பாய், உன் தாயின் பிள்ளைகள் வணங்குவார்கள், உன்னை சபிக்கிறவர்கள் சபிக்கப்பட்டவர்கள், உன்னை ஆசீர்வதிக்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களுமாய் இருப்பார்கள் என்று சொல்லி அவனை ஆசீர்வதித்தான். தகப்பன் பெற்றுக்கொண்டதான தன்னுடைய ஆசீர்வாதத்தை தன்னுடைய மகனுக்கு நினைவு கூறும்படியாக பாருங்க, அதே ஆசீர்வாதத்தினாலே அவனை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி. ஏன் என்று சொன்னால், ஈசாக்குக்கு ஒரு விசுவாசம் இருந்தது. என் தகப்பனிடத்திலே தேவன் ஒரு காரியத்தை வாக்கு பண்ணினார், உன்னுடைய வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் என்று சொல்லி வாக்கு பண்ணினார். அதை ஈசாக்கு விசுவாச
விசுவாசித்தபடினாலே தன்னுடைய குமாரனாகி யாக்கோபை ஆசீர்வதிக்கும் பொழுது பாருங்க, நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். அதே ஆசீர்வாதம், உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை நான் ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை நான் சபிப்பேன் என்று சொல்லி அதே வாக்குத்தத்தத்தின் மூலமாக, அதே வார்த்தையின் மூலமாக மீண்டுமாக அதை நினைவூட்டுகிறதான காரியத்தை இங்கே வாசிக்க முடியும். இப்பொழுது பாருங்க, இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் பாருங்க, பின்பதாக யாக்கோபு போன பொழுது பாருங்க, யாக்கோபோடு கூட தேவன் பண்ணுகிறதான உடன்படிக்கை அதுவாய் தான் இருக்கிறது. யாக்கோபோடு கூட தேவன் பேசும் பொழுது பாருங்க, வாசிப்போம் என்று சொன்ன ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே யாக்கோபு கூட தேவன் வாக்கு கொடுக்கிறார். நான் உன்னோட இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்திற்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதும் இல்லை என்றான். மீண்டுமாக இந்த யாக்கோபின் ஆசீர்வாதத்தை, வாக்குத்தத்தத்தை பெற்றுக் கொண்டதான இந்த யாக்கோபுக்கு மீண்டுமாக தேவன் சொல்லுகிறதான காரியம் என்னவென்று சொன்னால் பாருங்க, நான் உன்னோடு இருந்து நீ போகும் இடமெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்திற்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன் என்று சொல்லி பாருங்க, யாக்கோபுக்கும் பாருங்க, நான் சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்று சொல்லி, நான் சொன்னதை நிறைவேற்றும் அளவும், இந்த ஆசீர்வாதத்தை நிறைவேற்றும் அளவும் நான் உன்னை கைவிடுவதில்லை, இந்த வார்த்தையை நிறைவேற்றும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை, இந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றும் அளவும் நான் கைவிடுவதில்லை என்று சொல்லி தேவன் வாக்கு கொடுக்கிறதான காரியத்தை இங்கே வாசிக்க முடியும். ஹல்லேலூயா. ஆனால் நாம் பார்ப்போம் என்று சொன்னால் பாருங்க, அதே போல தேவன் செய்கிறதான தேவனாய் இருக்கிறார். மீண்டுமாக யாக்கோபை தன்னுடைய தகப்பன் வீட்டிற்கு சமாதானத்தோடு கூட தேவன் கடந்து வர பண்ணினார். பெருமையாய் கடந்து போனான். இரு பரிவாரங்களோடு கூட தேவன் திரும்பி வர பண்ணினார் என்று சொல்லி யாக்கோபுடைய வாழ்க்கையை வாசிக்க முடியும். இந்த யாக்கோபாய் இருந்ததான, இந்த எத்தனாய் இருந்ததான மனுஷனை தேவன் மாற்றி இஸ்ரவேலாக ஆசீர்வதித்தார். அந்த இஸ்ரவேலுக்கும் பாருங்க, இப்பொழுது இந்த ஆசீர்வாதம் கடந்து வருகிறது. உன்னை ஆசீர்வதிக்கிறவனை நான் ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை நான் சபிப்பேன் என்று சொல்லி. ஹல்லேலூயா. தேவன் ஆபிரகாமோடு கூட பேசினது என்னைக்கோ ஒரு நாள் சொன்னது பாருங்க, இன்றைக்கு இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் நிற்கும் பொழுது அவர்களுக்கு பின்பதாக அவர்களுக்கு தெரியாம பாருங்க, அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், அவங்க பாளையத்தில் இருக்கிறாங்க, தங்களுடைய கூடாரங்கள் இருக்கிறாங்க, தெரியாது எங்களுக்கு பின்னாடி என்ன காரியங்கள் நடக்கிறது என்று தெரியாது. பாலாக் இந்த ஜனங்களை சபிக்கும்படியாக பீலேயாமை தெரிந்து கொண்டு கடந்து வரும் பொழுது பாருங்க, தேவன் தன் சொன்னதான வார்த்தையை அறிந்திருந்ததான தேவனாயிருந்தார், அதை நிறைவேற்றுகிறதான தேவனாயிருந்தார். இந்த ஜனங்கள் வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகள் தான். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், சபிக்கிறவர்களை சபிப்பேன் என்று சொன்னார். ஆனால் பாருங்க, ஒருவேளை இந்த வார்த்தைகள்லாம் காலம் செல்லும் பொழுது மறந்து போயிருந்தாலும் தேவன் அதை நினைவு கூர்ந்தார் என்று சொல்லி இந்த பீலேயாமுடைய வாழ்க்கையை வாசிக்க முடியும். பாருங்க, பீலேயாமை அழைத்தார், இப்ப இந்த ஜனங்களை சபிக்க வேண்டும், இந்த ஜனங்களை சபிக்க வேண்டும் என்று சொல்லி பீலேயாமுக்கு கட்டளை கொடுத்த பொழுது அந்த பிரபுக்கள் கடந்து வந்த பொழுது தேவன் அவரோடு கூட சொல்லுகிறார், நீ அவர்களோடு கூட போக வேண்டாம். ஹல்லேலூயா. நீ அவர்களோடு கூட போக வேண்டாம், அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டதான ஜனங்கள். அதையும் மீறி பீலேயாம் கடந்து போகும் பொழுது அந்த கழுதைக்கு முன்பதாக தேவன் அவனுக்கு எதிராளியாய் நின்றார் என்று சொல்லி பாருங்க அங்கே வாசிக்க முடியும். இந்த ஆசீர்வாதத்துக்கு விரோதமாக, இந்த வாக்குத்தத்தத்திற்கு விரோதமாக எத்தனை பீலேயாம்கள் எழும்பினாலும் தேவன் எதிராளியாய் நிற்கிறதான தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நாம் ஒருவேளை இந்த வாக்குத்தத்தத்தை மறந்து இருக்கலாம். தேவன் நம்மை அழைத்த பொழுது நம்முடைய தீர்மானத்தின்படியாக அழைத்து இருக்கிறார். அந்த தீர்மானத்தை, திட்டத்தை ஒருவேளை நாம் மறந்து இருக்கலாம். ஆனால் தேவன் மறக்கிறதான தேவன் கிடையாது. ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த பாளையத்திலே அவங்க சமாதானமா இருக்கிறாங்க, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, நல்லா தூங்கிட்டு இருக்கிறாங்க, என்ன நடக்குதுன்னு தெரியாது. ஆனால் பீலேயாமும் அவர்களை சபிக்கும்படியாக வருகிறார். ஆனால் தேவன் தான் சொன்ன காரியத்தை நினைத்திருந்தார், அவர் மறந்து போகவில்லை. பீலேயாமுக்கு எதிராக தேவன் நின்றார் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒருவேளை தேவன் உங்கள் வாழ்க்கையில சொன்னதான வார்த்தைகளை நீங்கள் மறந்திருக்கலாம். தேவன் உங்களுக்கு செய்வேன் என்று சொன்னதான காரியங்களை ஒருவேளை நீங்கள் மறந்திருக்கலாம். உங்கள் சந்ததியை எப்படியாக ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி தேவன் வாக்கு கொடுத்ததான காரியத்தை ஒருவேளை நாம் மறந்து போய் இந்த இஸ்ரவேல் ஜனங்களை போல நாம் கூடாரங்களே வாசமாக இருக்கலாம். ஆனால் தேவனோ அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுகிறதான தேவனாக இருக்கிறார். பிசாசு அந்த வாக்குத்தத்தத்தை கெடுக்கும்படியாக, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த ஜனங்கள் சாபத்தை அடையும்படியாக பிசாசு கிரியை செய்தாலும் பாருங்க, தேவன் எதிர்த்து நிற்கிறதான தேவனாக இருக்கிறார். ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில வாக்குத்தத்தங்கள் நிறைவேற காரணமாகலாம். இந்த ஜனங்கள் வனாந்தரத்தில் இருக்கிறாங்க, பாளையங்கள்ல தங்கி இருக்கிறாங்க, கூடாரங்கள்ல வாசமா இருக்கிறாங்க. ஆசீர்வதிக்கப்பட்டதான ஜனங்கள் இன்னும் கூடாரங்கள் இருக்கிறாங்க, இன்னும் வாக்குத்தத்தம் நிறைவேறவில்லை, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதான பாலும் தேனும் ஓடுகிறதான தேசத்தை சுதந்திரித்துக் கொள்ளவில்லை.
ஆனால் தேவன் பாருங்க அதற்கு தடையாக வருகிறதான அந்த ஆசீர்வாதத்தை, அந்த வாக்குத்தத்தத்தை அவருடைய வாழ்க்கையில இருந்து எடுத்து போட்டு அவர்களை சபிக்கும்படியாக வந்த ஹல்லேலூயா. இவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டதான பிள்ளைகள், ஆனால் இவர்களை சபிக்கும்படியாக வந்ததான பிலேயாமுக்கு தேவன் எதிர்த்து நின்றார். ஹல்லேலூயா. தேவன் எதிர்த்து நின்றார். ஹல்லேலூயா. அப்பொழுதுதான் பிலேயாம் சொல்றார் பாருங்க, அவர் உண்மையுள்ளதான தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆபிரகாமோடு கூட பண்ணினதான வாக்குத்தத்தத்திலே அவர் உண்மையுள்ளதான தேவனாய் இருக்கிறார். இந்த ஜனங்கள் ஒருவேளை வாக்குத்தத்தத்தை மறந்து போனாலும் தேவன் மறக்கிறது கிடையாது. அவர் சொல்லியும் நிறைவேற்றாது இருப்பார். யார் சொல்றானா? அவர்களை சபிக்க வந்ததான சத்துரு சொல்றான், அவர்களை சபிக்க வந்ததான பிலேயாம் சொல்றான். அவர் சொல்லியும் செய்யாது இருப்பாரோ, அவர் வசனித்தும் நிறைவேற்றாது இருப்பாரோ. என்பதாக 24ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது கர்த்தர் ஆசீர்வதிக்கப்பட்டதான ஜனங்கள். ஹல்லேலூயா. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று சொல்லி அவன் அறிந்து கொள்ளும். ஹல்லேலூயா. அந்த ஜனங்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னதான தேவன் அதை ஆசீர்வதிப்பதே அவருக்கு பிரியம். அந்த வாக்குத்தத்தத்திற்கு மனுஷனாலே எதிர்த்து நிற்க முடியாது. அந்த வாக்குத்தத்தத்தை மாற்றுவதற்கு எந்த ஒரு சக்தியால முடியாது, எந்த ஒரு பிலேயாமால முடியாது. ஹல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையிலே தேவன் ஒரு காரியத்தை செய்வேன் என்று சொல்லி இருந்தார் என்று சொன்னால் பாருங்க, நமக்கு விரோதமாக, அந்த வாக்குத்தத்தத்துக்கு விரோதமாக பிலேயாம்கள் எழும்பலாம், சத்துரு எழும்பலாம். ஆனால் தேவன் எதிர்த்து நிற்கிறதான தேவனாய் இருக்கிறார். ஒருவேளை நாம் அந்த வார்த்தைகளை மறந்திருக்கலாம், இந்த ஜனங்கள் தங்கள் வார்த்தைகளை மறந்திருக்கலாம், ஆனால் தேவன் மறக்கிறது கிடையாது. ஹல்லேலூயா. அதை பாருங்க, எதிரியாளான பிசாசு அதை அறிந்து கொள்ளும்படியாக தேவன் எதிர்த்து நிற்கிறார். ஹல்லேலூயா. இப்பொழுது பாருங்க, சபிக்க வந்தவன் சொல்றான் பாருங்க, இவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டதான ஜனம். ஹல்லேலூயா. கர்த்தர் ஆசீர்வதித்தவர்களை நான் சபிப்பது எப்படின்னு கேட்கிறேன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை இருக்கிறது. அந்த வார்த்தையை தாண்டி நான் என்ன செய்ய முடியும்? அந்த வார்த்தைக்கு மாறாக என்ன செய்ய முடியும்? அவருடைய வார்த்தை இருக்கிறது. அவர் பொய்யுரையாத தேவனாய் இருக்கிறார். அவர் வாக்கு பண்ணி இருக்கிறார், ஆணையிட்டு சொல்லி இருக்கிறார். அதற்கு எதிராக நான் என்ன செய்ய முடியும் என்று சொல்லி பாருங்க, பிலேயாம் கலங்கி கொண்டிருக்கிறான். ஏன் என்று சொன்னால், தேவன் நமக்காய் யுத்தம் பண்ணுகிறதான தேவன். ஹல்லேலூயா. தேவன் நமக்காய் யுத்தம் பண்ணுகிறதான தேவன். ஒருவேளை நாம் சாதாரணமான நிலைமையில இருக்கிறோம் யோசிக்கலாம். நம்முடைய சூழ்நிலை எல்லாம் எதிராக காணப்படலாம், நம்முடைய சூழ்நிலை எல்லாம் வேறாக காணப்படலாம். பாலும் தேனும் ஓடுகிறதான தேசத்தை வாக்கு பண்ணியிருந்தார். இப்பொழுது நாங்கள் வனாந்தரத்தில் இருக்கிறோமே, என்ன சூழ்நிலை, என்ன ஆசீர்வாதம்? ஆபிரகாமிடத்தில் சொல்லும் பொழுது உன் வம்சங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் சொன்னாரு. ஆனால் எங்கள் வம்சங்கள் எல்லாம் வனாந்தரத்தில் அலைந்து கொண்டிருக்கிறது. என்ன ஆசீர்வாதம்? ஹல்லேலூயா. தேவன் நிறைவேற்றுகிறதான தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு நாள் வரும், தேவனுடைய காலம் வரும், குறித்த காலத்திலே தேவன் நம்முடைய தலைகளை உயர்த்துகிறதான தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஏற்ற காலங்களிலே நம்மை உயர்த்துகிறதான தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அதற்கு விரோதமாக ஒருவேளை அந்த வாக்குத்தத்தத்தை எடுத்து போடும்படியாக பிசாசு நமக்கு பின்பதாக கிரியை செய்தால், ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளாக பிசாசு அப்படிதான் கிரியை செய்யலாம். அநேக நேரங்களை நாம் மறந்து போயிடும். பிசாசுக்கு தெரியும், இந்த வாக்குத்தத்தனுடைய வாழ்க்கையில நிறைவேறினால் இவருடைய நிலைமை வேறாக இருக்கும் என்று சொல்லி பிசாசுக்கு தெரியும். தேவன் சொன்னதான காரிய வாழ்க்கையில நிறைவேறினால் அதனுடைய காரியங்கள் எல்லாம் வேறாக இருக்கும் என்று சொல்லி பிசாசுக்கு தெரியும். தேவன் சொல்லியிருந்தார் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி, இந்த ஆசீர்வாதம் சாபமாக மாற வேண்டும் என்று சொல்லி பிசாசு விரும்பினார். ஹல்லேலூயா. ஆனால் தேவன் பொய்யுரையாத தேவன், தேவன் பொய்யுரையாத தேவனாய் இருக்கிறார். அவர் சொல்லியும் நிறைவேற்றாதிருப்பாரோ. ஹல்லேலூயா. அவர் வசனித்து நிறைவேற்றாதிருப்பாரோ. அவர் சொன்ன சொல்லை நிறைவேற்றுகிறதான தேவனாய் இருக்கிறார் என்று சொல்லி இங்கே அறிந்து கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. தேவன் என்ன வாக்கு பண்ணினாரோ அதன் பிரகாரமாக இந்த இஸ்ரவேல் ஜனங்களை அவர் வழி நடத்தினார். கானான் தேசத்திலே அவர்களை கொண்டு சென்றார் என்று சொல்லி இங்கே வாசிக்க முடியும். யோசுவாவிலே வாசிப்போம் என்று சொன்னால், யோசுவா 21ஆம் அதிகாரம், யோசுவா 21ஆம் அதிகாரம் 43ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. இந்த பிரகாரமாக கர்த்தர் இஸ்ரவேலுக்கு கொடுப்பேன் என்று அவர்களுக்கு, அவருடைய பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்தை எல்லாம் கொடுத்தார். அவர்கள் அவைகளை சுதந்திரித்துக் கொண்டு அவைகளிலே குடியிருந்தார்கள். கர்த்தர் அவருடைய பிதாக்களுக்கு ஆணையிட்டபடி எல்லாம் அவர்களை சுற்றிலும் யுத்தம் இல்லாமல் இளைப்பாற பண்ணினார். அவனுடைய எல்லா சத்துருக்களிலும் ஒருவனும் அவர்களுக்கு முன்பாக நிற்கவில்லை. அவருடைய சத்துருக்களை எல்லாம் கர்த்தர் அவர்கள் கையில் ஒப்புக் கொடுத்தார். கர்த்தர் இஸ்ரவேல் குடும்பத்தாருக்கு சொல்லியிருந்த நல்வார்த்தைகளில் எல்லாம் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை.
எல்லாம் நிறைவேற்று. ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு தான் வந்து கொண்டிருக்கிறது. நாம் தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். ஹல்லேலூயா. ஆமென் சொல்ல வேண்டும். ஹல்லேலூயா சொல்ல வேண்டும். இங்க பாருங்க, கர்த்தர் சொன்ன வார்த்தை ஒன்றும் தவறி போகவில்லை, எல்லாம் நிறைவேறினது. ஹல்லேலூயா. எத்தனையோ முறை ஜனங்கள் பின்மாற்றத்துக்குள்ள போனாங்க, எத்தனையோ ஜனங்கள் முறுமுறுத்தாங்க. ஹல்லேலூயா. ஆனால் தேவன் சொன்ன வார்த்தை பாருங்க, ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை. சொன்னதை தேவன் நிறைவேற்றினார். ஹல்லேலூயா. எங்கிருந்து ஆபிரகாமுக்கு வாக்கு பண்ணினாரோ, பாலும் தேனும் ஓடுகிறதான தேசத்திற்கு உன்னை கொண்டு செல்லுவேன் என்று சொல்லி வாக்கு பண்ணினதான தேவன் பாருங்க, எல்லா சத்துருக்களையும் அவர்கள் கையிலே ஒப்பு கொடுத்து, இங்கே வசனம் தெளிவாக சொல்லுகிறது, கஸ்தர் இஸ்ரவேல் குடும்பத்திற்கு சொல்லியிருந்த நல்வார்த்தைகளில் எல்லாம் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை. ஹல்லேலூயா. எல்லாம் நிறைவேறிற்று. ஹல்லேலூயா. எல்லாம் நிறைவேறிற்று. வனாந்திரத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் எத்தனை முறை தேவனை மறுதலித்தாலும் பாருங்க, தேவன் சொன்ன காரியத்தை அவள் வாழ்க்கையிலே நிறைவேற்றினார். அவர் உண்மையுள்ளதான தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அநேக நேரங்களில் இந்த இஸ்ரவேல் ஜனங்களைப் போல நாமும் தேவனை விட்டு அநேக நேரங்களில் பின்மாறி போனாலும் ஒரு காரியத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும், நம்மை அழைத்ததான தேவன் நாம் மறந்து போனாலும் அவர் நம்முடைய வாழ்க்கையில கொடுத்ததான வாக்குத்தத்தங்களை தீர்மானங்களையும் அவர் மறக்கிறதான தேவன் அல்ல. ஹல்லேலூயா. அதற்கு விரோதமாக இடையிலே இந்த வாக்குத்தத்தத்தை அழித்து போடும்படியாக பிலேயாம்கள் எழும்பினாலும் தேவன் நமக்காய் யுத்தம் பண்ணுகிறதான தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நமக்காய் யுத்தம் பண்ணுகிறதான தேவனாய் இருக்கிறார். நமக்காய் வழக்காடுகிறதான தேவனாய் இருக்கிறார். அவர் நிச்சயமாக சொன்னதான காரியத்தை நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. சாலமோன் கூட சொல்லும் பொழுது பாருங்க, 2 நாளாகமத்தி புஸ்தகம் அதிலே 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை கூட வாசிக்கலாம். 2 நாளாகமத்தி புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அவன் சொன்னது, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவர் என் தகப்பனாகிய தாவீதுக்கு தம்முடைய வாக்கினால் சொன்னதை தம்முடைய கரத்தினால் நிறைவேற்றினார் என்று சொல்லி பாருங்க. சாலமோன் பாருங்க, தேவனை குறித்து சொல்லும் பொழுது அவர் என்னுடைய தகப்பனாகிய தாவீதிற்கு சொன்னதை இன்றைக்கு கரத்தினாலே நிறைவேற்றினார் என்று சொல்லி இங்கே சாலமோன் சொல்லுகிறதை வாசிக்க முடியும். என்ன சொன்னார்? 6ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. என் நாமம் விளங்கும் ஸ்தானமாக எருசலேமையும் என் ஜனமாகிய இஸ்ரவேலின் மேல் அதிபதியாய் இருக்க தாவீதையும் தெரிந்து கொண்டேன் என்றார். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நாமத்திற்கு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்கிற விருப்பம் என் தகப்பனாகிய தாவீதின் மனதில் இருந்தது. ஆனாலும் கர்த்தர் என் தகப்பனாகிய தாவீதை நோக்கி என் நாமத்திற்கு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்கிற விருப்பம் உன் மனதிலே இருந்தது, நல்ல காரியம்தான். ஆகிலும் நீ அந்த ஆலயத்தை கட்ட மாட்டாய். உன் கர்ப்ப பிறப்பாகிய குமாரனே என் நாமத்திற்கு அந்த ஆலயத்தை கட்டுவான் என்றார். இப்போதும் கர்த்தர் தமது வார்த்தையை நிறைவேற்றினார். கர்த்தர் சொன்னபடியே நான் என் தகப்பனாகிய தாவீதின் ஸ்தானத்தில் எழும்பி இஸ்ரவேலின் சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்து இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் நாமத்திற்கு ஆலயத்தை கட்டி என்று சொல்லி சாமுவேல் சொல்லும்போது சாலமோன் சொல்றது பாருங்க, என் தகப்பனுக்கு தேவன் வாக்கு பண்ணியிருந்தார். இதற்கு பின்பதாக உன்னுடைய சந்ததியிலே நான் அரண்மனையிலே எருசலேமிலே சிங்காசனத்திலே இருப்பதற்கு ஒரு புத்திரன் இல்லாமல் போவதில்லை என்று சொல்லி தேவன் வாக்கு பண்ணினார். அது மாத்திரமல்ல, சாலமோனின் நாட்களிலே ஆலயத்தை கட்டுவேன் என்று சொல்லி வாக்கு பண்ணினார். தேவனுடைய சொன்னதான காரியம் அப்படியே நிறைவேறினது. அல்லேலூயா. அவர் சொன்னதான வார்த்தை அப்படியே நிறைவேறினது. அவர் சொன்னபடியே செய்து முடித்தார். வார்த்தையினால் சொன்ன காரியத்தை கரங்களினாலே நிறைவேற்றினார் என்று சொல்லி இங்கே சாலமோன் சொல்லுகிறதான காரியத்தை இங்கே வாசிக்க முடியும். அல்லேலூயா. தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே ஏதாயிரம் காரியங்களை சொல்லியிருப்பார் என்று சொன்னார், ஏதாயிரம் வாக்குத்தத்தத்தை பெற்றிருப்போம் என்று சொன்னார். எல்லா மனுஷருமே வாக்குத்தத்தின் பிள்ளைகளாக இருக்கிறோம். எல்லாருமே வாக்குத்தத்தத்துக்கு உடன் சுதந்திரவாளிகளாக இருக்கிறோம். இந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நமக்கு உரிதாக இருக்கிறது. ஆகையினாலே தேவன் சொன்னதான வார்த்தை நிச்சயமாக நிறைவேறும். அல்லேலூயா. சாலமோனுடைய வாழ்க்கையிலே நிறைவேறினது என்று சொன்னால் பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில தேவன் நிறைவேற்ற அவர் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற்ற அவர் வல்லவராக இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில செய்து முடிக்க வல்லவராக இருக்கிறார். ஆகையால் இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது நாம் மத்தேயு 24ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தை வாசிப்போம் என்று சொன்னால் மத்தேயு 24ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தை வாசிக்கலாம். வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும்
என் வார்த்தைகளோ ஒளிந்து போவதில்லை. ஹல்லேலூயா. வானம் பூமி ஒளிந்து போனாலும் என் வார்த்தைகளோ ஒளிந்து போவதில்லை. ஹல்லேலூயா. கர்த்தர் சொன்ன வார்த்தை ஒவ்வொன்றும் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறும். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நம்ம வாழ்க்கையில நிறைவேறுகிறதா இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில அப்படிப்பட்டதான விசுவாசம் தேவையா இருக்கு. ஹல்லேலூயா. அப்படிப்பட்டதான விசுவாசம் நம்முடைய வாழ்க்கையில தேவை. இந்த காரியத்தை குறித்து பார்க்கும் பொழுது பாருங்க, இந்த பழைய பாட்டிலே இந்த ஜனங்கள் எகிப்திலிருந்து புறப்படுவதற்கு முன்பதாக பாருங்க, ஆபிரகாமுடைய நாட்களிலே ஜனங்கள் சந்ததி தோன்றுவதற்கு முன்பதாக ஆசீர்வாதம் கொடுக்கப்பட்டது. ஆனால் இந்த ஜனங்களை எகிப்திலிருந்து விடுதலையாக்கி அவர்களை பாருங்க கானானுக்கு கொண்டு செல்லும் வரைக்கும் தேவன் சொன்னதான ஒவ்வொரு வார்த்தையும் நிறைவேறினது. நாம் யோசுவாவில வாசித்தோம், ஒன்றும் தவறி போகவில்லை என்று சொல்லி வாசித்தோம். அந்த கானான் தேசத்திலே கொண்டு வரும் வரைக்கும் பாருங்க ஒரு காரியமும் தவறி போகவில்லை என்று சொல்லி அறிந்து கொள்ள முடியும். இல்லையா? ஒரு காரியமும் தவறி போகவில்லை, ஒரு காரியமும் மாறி போகவில்லை. ஆகினாலே பாருங்க தேவன் சொன்னதான காரியம் நிச்சயமாய் நிறைவேறுகிறதா இருக்கிறது. நிச்சயமாக நிறைவேறுகிறதான காரியமா இருக்கிறது. நிச்சயமாக வாழ்க்கையிலே தேவன் சொன்னதான காரியம் நிறைவேறும். தேவன் வாக்கு பண்ணுகிறதான காரியம் என்னவென்று சொன்னால் பாருங்க, இந்த உலகத்திலே இருக்கிறதான காரியங்கள் மாத்திரமல்ல, உலகத்திலே இருக்கிறதான ஐஸ்வர்யங்களை மாத்திரம் கிடையாது, உலகத்திலே இருக்கிறதான ஆசீர்வாதங்களை மாத்திரம் இது காண்பிக்கிறதான காரியம் அல்ல. இது மற்ற காரியங்களுக்கு, வரப்போகிறதான காரியங்களுக்கு நிழலாட்டமா இருக்கிறது. வரப்போன காரியங்களுக்கு இது ஒரு பெரிய நிழலாட்டமா இருக்கிறது என்று சொல்லி வேதம் தெளிவாக நமக்கு போதிக்கிறதா இருக்கிறது. அல்லேலூயா. வரப்போகிறதான காரியங்கள், இந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய இந்த பயணத்தை நாம் பார்ப்போம் என்று சொன்னால் பாருங்க, இந்த பயணம் பின்பதாக கிறிஸ்துவுடைய நாட்களிலும் கூட இது ஒரு சாராம்சமாக எழுதப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து பிறப்பை குறித்து நாம் வாசிப்போம் என்று சொன்னால் நீங்க லூக்கா 11ஆம் அதிகாரம், நீங்க லூக்கா 11ஆம் அதிகாரம் இல்ல ஓசியா 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஓசியா 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இஸ்ரவேல் இளைஞனாய் இருந்தபோது நான் அவனை நேசித்தேன், எகிப்திலிருந்து என்னுடைய குமாரனை வரவழைத்தேன். அவர்கள் தங்களை அழிக்கிறவர்களின் முகத்திற்கு விலகி போய்விட்டார்கள். பாகாலுக்கு பலியிட்டு விக்கிரகங்களுக்கு தூபம் காட்டினார்கள். நான் எப்பிராயீமை கைப்பிடித்து நடக்க பழக்கினேன், ஆனாலும் நான் தங்களை குணமாக்குகிறவர் என்று அறியாமல் போனார்கள் என்று சொல்லி இங்கே தேவன் இந்த ஜனங்களோடு கூட பேசும் பொழுது, இஸ்ரவேலை இளைஞனாய் இருந்த பொழுது நான் அவனை சிநேகித்தேன், எகிப்திலிருந்து என்னுடைய குமாரனை வரவழைத்தேன் என்று சொல்லி நாம் பின்பதாக வாசிக்கும் பொழுது காரியங்களாம் பார்க்கும் பொழுது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எழுதப்பட்டதான ஒரு காரியம் போல நமக்கு தோன்றலாம். இந்த பழைய ஏற்பாட்டில் இருக்கிறதான காரியங்கள்லாம் பார்க்கும் பொழுது தேவன் இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்ததான வாக்கு தத்தங்கள் அவர்களுக்கு மாத்திரம்தான் உறுதி என்று சொல்லி ஒருவேளை நாம் சிந்திக்கலாம். ஆனால் இங்கேயும் பாருங்க, இஸ்ரவேல் இளைஞனாய் இருந்த போது நான் அவனை சிநேகித்தேன், எகிப்திலிருந்து என்னுடைய குமாரனை வரவழைத்தேன் என்று சொல்லும் பொழுது இது இஸ்ரவேல் ஜனங்களை, இஸ்ரவேலை காண்பிக்கிறதான காரியம் அல்ல. நாம் மத்தேயு 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிப்போம் என்று சொன்னால், மத்தேயு 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். மத்தேயு 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். ஏரோதின் மரண பரியந்தம் அங்கே இருந்தான், எகிப்திலிருந்து என்னுடைய குமாரனை வரவழைத்தேன் என்று தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தரால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. நாம் வாசித்தோம் பாருங்க, இந்த காரியங்கள் எல்லாம் வாசித்தோம். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்திருந்தார். அந்த காரியம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்து பிறப்பு கூட பாருங்க இதோடு கூட ஒப்பிடப்பட்டிருக்கிறது. என்னுடைய குமாரனை எகிப்திலிருந்து நான் வரவழைத்தேன் என்று சொல்லி பாருங்க நாம் ஓசியாவிலே வாசித்தோம். அது ஒருவேளை இஸ்ரவேல் ஜனங்களுடைய பழைய வாழ்க்கையை காண்பிக்கிறதா இருக்கலாம். அந்த ஜனங்கள் 400 வருஷம் பாருங்க இந்த வாக்குத்தத்தத்துக்கு முன்பதாக அடிமைப்பட வேண்டியது அவசியமா இருந்தது. எகிப்தில் அடிமைப்பட்டிருக்க வேண்டியது அவசியமா இருந்தது. அந்த ஜனங்களை தேவன் எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார் என்று சொல்லி நாம் வாசித்தோம். அவர்களை கானானுக்கு கொண்டு சென்றார் என்று சொல்லியும் நாம் அறிந்திருக்கிறோம். அந்த கானானுக்கு கொண்டு சென்ற பொழுது பாருங்க அங்கே நாம் வாசித்தோம், அவருடைய வார்த்தை ஒன்றும் மாறி போகவில்லை, எல்லாம் நிறைவேறினது என்று சொல்லி இந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய பிரயாணத்தை குறித்ததான காரியங்களை வாசித்தோம். அது அவருடைய வாழ்க்கையோடு கூட நின்று விடவில்லை. அது இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய நில
நிழலாட்டமாயும் ஒரு பெரிய தீர்க்க தரிசனமாயும் இருப்பதற்கு இயேசு கிறிஸ்து ஒரு சாட்சியாக இருக்கிறார். பாருங்க, இதே காரியத்தை இயேசு கிறிஸ்துடைய பிறப்பை குறித்தும் இங்கே எழுதப்பட்டிருக்கிறதை இங்கு வாசிக்க முடியும். நான் எகிப்திலிருந்து என்னுடைய குமாரனை அழைத்தனுப்பினேன் என்று சொல்லி இங்கே இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லும் பொழுது பாருங்க, அந்த காரியம் நிறைவேறும்படியாய் மத்தேயு 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். பாருங்க, எகிப்திலிருந்து என்னுடைய குமாரனை வரவழைத்தேன் என்று தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தரால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது என்று சொல்லி தேவன் சொன்னதான காரியம் நடந்தது என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவின் நடந்தது வாழ்க்கையிலே நடந்ததான இந்த காரியங்களை அறிந்து கொள்ள முடியும். பாருங்க, என்ன நடந்தது என்று சொன்னால் பாருங்க, இந்த ஏரோது எல்லா குழந்தைகளை கொல்ல வேண்டும் என்று சொல்லி தீர்மானித்த பொழுது இவர்கள் எகிப்துக்கு போக வேண்டியது அவசியமா இருந்தது. எகிப்திலே போகும்படியாக தேவன் கட்டளை கொடுத்தார். இப்பொழுது எகிப்திலிருந்து திரும்பி வரும் பொழுது பாருங்க, இந்த வார்த்தை நிறைவேறினது என்று சொல்லி இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அப்படின்னு சொல்லும் பொழுது இயேசு கிறிஸ்துவும் எகிப்திலே இருந்து வந்ததான ஒரு அனுபவத்தை நமக்கு விளங்க பண்ணும்படியா இந்த காரியங்கள் நடந்தது. இயேசு கிறிஸ்துவும் கூட இந்த உலகத்திலிருந்து அவர் உயிர்த்தெழுதல் வரைக்கும் நடக்கிறதான காரியம் இந்த எகிப்திலிருந்து புறப்பட்டு அந்த கானான் தேசத்தை அடைவதற்கு அது நிழலாட்டமா இருக்கிறது. இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு இந்த வார்த்தைகள் நிறைவேறும்படியாக ஒவ்வொரு காரியமும் நடந்ததற்கான காரியங்களை பார்ப்போம் என்று சொன்னால் பாருங்க, அது இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையிலும் கூட பாருங்க அது நடந்ததான காரியங்களை தேவன் நிழலாட்டமா இங்கே காண்கிறார். அல்லேலூயா. காரணம் என்னவென்று சொன்னால் நாமும் இதை குறித்து அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் சொன்னதான வார்த்தை அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மாத்திரம் அல்ல, அன்றைக்கு அந்த இஸ்ரவேல் புத்திரர் ஆபிரகாமுடைய சந்ததிக்கு மாத்திரம் கிடையாது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் அது நிழலாட்டமா இருப்பது என்பதை தேவன் உறுதிப்படுத்தும்படியாக பாருங்க இயேசு கிறிஸ்துவுடைய காலங்களிலும் இப்படிப்பட்டதான காரியங்கள் நடந்தது. அல்லேலூயா. அவர் எகிப்திலிருந்து என்னுடைய குமாரனை வரவழைத்தார். அவர் தம்முடைய காரியங்களை எல்லாம் நிறைவேற்றினார். முடிவிலே பாருங்க அவர் உன்னதத்திற்கு ஏறினார் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. வார்த்தை சொல்லி இருக்கிறது பாருங்க, இதனுடைய வார்த்தை தீர்க்கதரிசனமாய் உரைக்கப்பட்டிருக்கிறது. அவர் மரித்து 3ஆம் நாள் உயிர்த்தெழ வேண்டும் என்கிறது தீர்க்கதரிசனமாய் இருக்கிறது. அந்த ஆலயத்தை இடித்து 3ஆம் நாள் கட்டப்பட வேண்டும் என்கிறது தீர்க்கதரிசனமாய் இருக்கிறது. இது உண்மையாய் இருக்கிறது. ஆனால் அந்த உண்மையான அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில பிரயோஜனமாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி, அந்த இஸ்ரவேலுடைய பிரயாணம் நம்முடைய வாழ்க்கையில பிரயோஜனமாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி, இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையில கூட இது ஒரு நிழலாட்டமாய் காண்பிக்க வேண்டும் என்று சொல்லி ஆவியானவர் சித்தம் கொண்டு பாருங்க இந்த காரியங்கள் நடக்கிறதை வாசிக்க முடியும். அல்லேலூயா. அதனால இயேசு கிறிஸ்துவை பார்க்கும் பொழுது அவர் எகிப்திலிருந்து வந்ததான குமாரன் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. எகிப்திலிருந்து என்னுடைய குமாரனை வர பண்ணினேன் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. முடிவிலே அவர் மகிமையிலே சேர்ந்து கொண்டார் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. ஆகையினாலே இந்த கடைசி காலத்திலே இந்த எகிப்தும் இந்த கானானும் இந்த அடிமைத்தனமும் இந்த கானானும் எதை காண்பிக்கிறது என்று சொன்னால் இந்த எகிப்து நம்முடைய பழைய வாழ்க்கையை காண்பிக்கிறதா இருக்கிறது. வரப்போகிறதான காரியங்கள் பாருங்க, நம்முடைய உயிர்த்தெழுதல், கர்த்தருடைய வருகை, அந்த பரலோக ராஜ்யம் தேவன் வாக்கு பண்ணினதான அந்த தீர்மானமாய் காணப்படுகிறது. அல்லேலூயா. பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் அழைத்தார். இஸ்ரவேல் ஜனங்களை அழைத்த பொழுது தேவன் சொன்னதான காரியங்கள் ஒன்றும் தவறாமல் அந்த கானான் தேசத்திலே அது நிறைவேறினது என்பதை நாம் வாசித்தோம். இயேசு கிறிஸ்து கூட எகிப்திலிருந்து என் குமாரனை வரவழைத்தேன் என்று சொல்லி இந்த வார்த்தை சொல்லுகிறது. எகிப்திலிருந்து வந்ததான இயேசு கிறிஸ்து கூட அவர் மரித்து உயிர்த்தெழுந்தார். அதை நம்முடைய வாழ்க்கையில தேவன் வாக்கு பண்ணியிருப்பது அப்படின்னு சொன்னால், அடிமைத்தன வீடாகிய எகிப்திலிருந்து நம்மை புறப்பட்டினதான தேவன் நமக்கு கொடுக்கிறதான காரியம் என்னவென்று சொன்னால், தேவன் பரலோக ராஜ்யத்திலே நம்மை சேர்த்துக் கொள்வதுதான் அந்த வாக்குத்தத்தமாய் இருக்கிறது. அவர் சொன்னதை நிறைவேற்றுவார். அநேக நேரங்கள் யோசிக்கலாம், இத்தனை காலம் தாமதமாகிறது, இயேசு கிறிஸ்து வருகிறார் வருகிறார் என்று சொல்லி எத்தனையோ ஆண்டுகளாய் சொல்லிக் கொண்டிருக்கிறாங்க, எத்தனையோ வருஷங்களாய் சொல்லிக் கொண்டிருக்கிறாங்க, அதெல்லாம் இன்னும் நிறைவேறவில்லையே என்று சொல்லி ஒருவேளை யோசிக்கலாம். அல்லேலூயா. ஆனால் நாம் அறிந்து கொள்ள வேண்டியதான காரியம் என்னவென்று சொன்னால், இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையிலே தேவன் சொன்ன வார்த்தை நிறைவேறினது. இயேசு கிறிஸ்து உலகத்திற்கு வந்த பொழுது பிதா சொன்னதான வார்த்தை நிறைவேறினது. அல்லேலூயா. அவர் எகிப்திலிருந்து தான் புறப்பட்டார். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து தான் புறப்பட்டாங்க. நாமும் அடிமைத்தன வீடாகிய பழைய வீடாகிய எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து புறப்பட்டோம் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. எகிப்திலே என்று சொல்லும் பொழுது நம்முடைய பழைய வாழ்க்கை பாவத்திற்கு அடிமையாக இருந்தோம், சாபத்திற்கு அடிமையாக இருந்தோம். நம்மை தேவன் இந்த நாளில் ரட்சித்திருக்கிறார். நமக்கு தேவன் சொல்லுகிறதான காரியம் பாருங்க, இயேசு கிறிஸ்து எப்படி உயிர்த்தெழுந்தாரோ அதே போல அவருடைய வருகையிலே நம்மையும் கூட மகிமையிலே சேர்க்கும்படியாக தேவனுடைய வார்த்தை இந்த நாளில் தீர்க்க தரிசனமாக இருக்கு. அல்லேலூயா. அவர் சொன்னது நிச்சயமாக நிறைவேறும். ஆகையினாலே அநேகர் சொல்லுகிற பிரகாரமாக அவர் தாமதிக்கிறார் என்று சொல்லி நாம பாருங்க ஒவ்வொரு நாளும் அவருடைய வருகைக்காய் காத்திருப்பது அவசியமா
இருக்கிறது. இந்த உலகத்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் இந்த வனாந்திரத்தில் நடக்கும் பொழுது அவருடைய தேவைகள் ஒவ்வொன்றையும் நிறைவேற்றினார். ஒவ்வொரு தேவை என்னென்ன தேவைகள் இருக்கிறதோ அது ஒவ்வொன்றையும் நிறைவேற்றினார். நமக்கு இருக்கிறதான பெரிதான வாக்குத்தத்தம் என்னவென்று சொன்னால் அந்த கானான் தேசத்தை, அந்த பரம தேசத்தை அடையும்படியாக நம்முடைய வாக்குத்தத்தம் இருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் அதை சுதந்திரித்துக் கொண்டார்கள். அவர் சொன்ன வார்த்தை ஒன்றும் மாறி போகவில்லை. நாமும் கூட அதை சுதந்திரித்துக் கொள்ள போகிறோம். அவருடைய வார்த்தை நிச்சயமாக நிறைவேறுகிறதா இருக்கிறது. இயேசு கிறிஸ்து கூட சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறதா இருக்கிறது. ஆகையினாலே நிறைவேறினதான காரியங்களை பார்க்கும் பொழுது வரப்போகிறதான காரியங்கள் எவ்வளவு உறுதியாய் இருப்பது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா. எவ்வளவு உறுதியாய் இருப்பது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த கானான் தேசத்திலே அவர்களை கொண்டு சென்று சொன்ன வார்த்தை நிறைவேற்றினேன் என்று சொல்லும் பொழுது எதை காண்பிக்கிறார் என்று சொன்னால் பரலோக ராஜ்யத்திலே நம்மை கொண்டு சேர்க்கிறதான காரியத்தை உறுதித்தன்மை தேவன் விளங்கப்படுகிறதான தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. ஒருவேளை இந்த வனாந்திர வாழ்க்கையிலே வனாந்திரத்திலே நாம் நடந்து போகக்கூடும். இந்த பிரயாணம் பாருங்க, இந்த கானான் தேசத்திற்கு போகிற வரைக்கும் நம்முடைய பிரயாணம் வனாந்திரமாய் காணப்படும். இந்த உலகத்திலையும் தேவன் நமக்கு சொன்னதை நிறைவேற்றுகிறதான தேவனாய் இருக்கிறார். இந்த உலகத்திலையும் நம்மை போஷிக்கிறதான தேவனாய் இருக்கிறார். இந்த உலகத்தில் நமக்கு என்னென்ன தேவைகளோ அதெல்லாம் நிறைவேற்றுகிறதான தேவனாய் இருக்கிறார் என்று சொல்லி நாம் வாசிக்க முடியும். நாம் என்னாகும் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை கூட வாசிப்போம் என்று சொன்னால் என்னாகும் 11ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். என்னாகும் 11ஆம் அதிகாரம். அதற்கு கர்த்தர் மோசேயை நோக்கி கர்த்தருடைய கை குறுகி இருக்கிறதோ, என் வார்த்தையின்படி நடக்குமோ நடவாதோ என்று நீ இப்பொழுது காண்பா என்று. அல்லேலூயா. இந்த ஜனங்களை குறித்து பார்த்தோம். எகிப்திலிருந்து புறப்படுகிறதான ஜனங்கள் கானானுக்கு அடைகிறதான காரியத்தை பார்த்தோம். அதற்கு நிழலாட்டமாய் நம்முடைய வாழ்க்கை இருக்கிறதை இதனால நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதற்கு நடுவில் நடக்கிறதான காரியம் தான் பாருங்க. கர்த்தர் மோசேயை நோக்கி சொல்லுகிறதான காரியம் என்னவென்று சொன்னால் கர்த்தருடைய கை குறுகி இருக்கிறதோ, என் வார்த்தையின்படி நடக்குமோ நடவாதோ என்று சொல்லி நீ இப்பொழுது காண்பா என்று சொல்லி இங்கே இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட ஜனங்களுக்காய் தேவன் சொல்லுகிறதான காரியத்தை வாசிக்க முடியும். இந்த உலகத்திலே நமக்கு அநேக தேவைகள் இருக்கிறது. இந்த பிரயாணத்திலே எகிப்திலிருந்து புறப்பட்டு விட்டோம். இப்பொழுது பிரயாணப்பட்டு கொண்டிருக்கிறோம். தேவன் வாக்கு பண்ணினதான அந்த கானான் தேசத்தை அடைய வேண்டும். அதை நிறைவேற்ற தேவன் வல்லவராக இருக்கிறார். ஆனால் இடையிலும் நமக்கு இந்த உலகத்திலே என்னென்ன தேவைகளோ அதை தேவன் சந்திக்கிறதான தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. உலகத்திலே நம்மை போஷிக்கிறதான தேவனாக இருக்கிறார். அதை சொல்லும் பொழுது பாருங்க, என் வார்த்தையின்படி நடக்குமோ நடவாதோ என்று சொல்லி இப்பொழுது நீ காண்பா என்று சொல்லி இங்கே சொல்லுகிறது. இந்த ஜனங்கள் பாருங்க, இந்த வனாந்திரத்தில் நடக்கும் பொழுது எங்களுக்கு இறைச்சியிலேன்னு சொல்லிட்டு பாருங்க தேவனிடத்திலே மன்றாடுகிறதான காரியத்தை இங்கே பார்க்க முடியும். ஒரு சூழ்நிலையும் இல்லை. எங்கிருந்து இறைச்சி வரும்? இவ்வளவு வனாந்திரத்தில் இருக்கும் பொழுது எல்லா ஆடு மாடுகளை அடித்தாலும் இத்தனை லட்சம் ஜனங்களுக்கு இது போதாது. எங்கிருந்து இந்த ஜனங்களை போஷிக்க முடியும் என்று சொல்லி வழி இல்லாத நேரத்திலே பாருங்க தேவன் ஒன்றுமில்லாத வனாந்திரத்திலே காடைகளை புறப்பட்டு வரப்பட்டதான தேவன். அல்லேலூயா. ஒன்றுமில்லாத வனாந்திரத்திலே காடைகளை புறப்பட்டு வரப்பட்டதான தேவனாக இருக்கிறார். நிச்சயமாக கர்த்தருடைய பெரிதான வாக்குத்தத்தம் இருக்கிறது. அந்த பரலோக ராஜ்யம் நமக்கு வாக்கு பண்ணப்பட்டதா இருக்கிறது. ஆனால் இடையிலும் பாருங்க தேவன் சொன்னதை செய்கிறதான தேவனாய் இருக்கிறார். வழியிலும் நம்மை பாதுகாக்கிறதான தேவனாய் இருக்கிறார். வழியிலும் நம்மை போஷிக்கிறதான தேவனாய் இருக்கிறார். இந்த உலகத்திலே வாழ வேண்டுமே, என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி ஒருவேளை திகைத்து போனாலும் பாருங்க அவருடைய கரம் குறுகி போகவில்லை. அல்லேலூயா. அவர் கரம் குறுகி போகவில்லை. அவர் சொல்லி செய்யாது இருப்பாரோ பாருங்க, அவர் வார்த்தையின்படியே நடக்குமோ நடவாதோ என்று சொல்லி நீங்கள் காண்பீர்கள் என்று சொல்லி தேவன் வைராக்கியத்தோடு கூட ஜனங்களோடு கூட பேசி பாருங்க காடைகளை வரவழைத்தார் என்று சொல்லி இதிலே வாசிக்க முடியும். அல்லேலூயா. காடைகளை புறப்பட்டு வரவழைத்தார். தேவன் போஷிக்கிறதான தேவன். மோசே சொல்லும் பொழுது இத்தனை ஆடுகள் மாடுகளை நாங்கள் அடிச்சாலைகள் கிடைக்கிறதெல்லாம் கொடுத்தாலும் கூட இந்த ஜனங்களை போஷிக்க முடியாது. எப்படி இந்த வனாந்திரத்தில், அல்லேலூயா, எப்படி இந்த வனாந்திரத்தில் நாங்கள் போஷிக்கப்பட போகிறோம்? ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில இந்த வனாந்திரமான இந்த வாழ்க்கையில நடந்து செல்லும் பொழுது அந்த பரம நோக்கத்தையும் பரம வாக்குத்தத்தத்தையும் நாம் பெற்றுக்கொள்ளும்படியா நடந்து செல்லும் பொழுது எங்கள் வாழ்க்கையில் இருக்கிறதான காரியங்கள் அன்றாட தேவைக்கே எங்களுக்கு பத்தாம இருக்குது. நாங்கள் எப்படி நாங்கள் திருப்தி அடைய முடியும் என்று சொல்லி ஒருவேளை கலங்கி இருக்கலாம். இந்த வாக்குத்தத்தம் எங்களுக்கு பரலோகத்திற்கு மாத்திரம் தானா? அல்ல. அல்லேலூயா. தேவன் அழைத்தவர் நம்மை நடத்துகிறதான தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. அழைத்தவர் நம்மை நடத்துகிறதான தேவனாய் இருக்கிறார். நம்மை போஷிக்கிறதான தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. ஜனங்களை பாருங்க வனாந்திரத்திலே அவர் இருக்கும் பொழுது சூழ்நிலைகள் எல்லாம் ஒன்றுமே இல்லாத பொழுதும் பாருங்க சூழ்நிலை நடக்குமான்னு தெரியாத நேரத்திலே
தேவன் அற்புதம் செய்தார். ஹல்லேலூயா. அவர் வார்த்தையின்படியே நடக்கும். ஹல்லேலூயா. வார்த்தையின்படியே நடக்கும். இந்த நாளிலே ஒருவேளை அப்படிப்பட்டதான காரியங்கள்ல இந்த காரியங்கள் வாழ்க்கையில் நடக்குமா நீங்க எதிர்பார்த்து கொண்டிருக்கலாம். தேவன் சொல்லுகிறதான வார்த்தை அவருடைய வார்த்தையின்படியே நடக்கும். ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில நடந்ததான காரியம் நம்முடைய வாழ்க்கையில அது நடக்க அது வல்லதா இருக்கு. ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில நடக்கும். நம்முடைய வாழ்க்கையில தேவன் நம்மை போஷிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். ஆமென். எலியா ஒரே பர்வதம் வரைக்கும் நடக்க வேண்டுகிறதான சூழ்நிலையிலே தேவன் ஒவ்வொரு நாள் அவனை தட்டி எழுப்பி அவனை போஷித்ததான காரியங்களை வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. நிச்சயமாக நடக்க தேவன் பலன் தருவார். நம்மை போஷிக்கிறதான தேவனாய் இருக்கிறார். அவருடைய கரங்கள் குறுகி போகிறது கிடையாது. அவர் பொய்யுரையாத தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. வாக்கு பண்ணினவர் வாக்குத்தத்தத்தில் உண்மையுள்ளதான தேவனாய் இருக்கிறார். அவர் சொல்லியும் செய்யாது இருப்பாரோ வசனத்தும் நிறைவேற்றாது இருப்பாரோ. அதனாலே இந்த பரலோக யாத்திரை இந்த கானானுக்கு செல்லுகிறதான சின்னங்கள் ஒரு காரியத்தை குறித்து கவலைப்பட வேண்டாம். உங்கள் சூழ்நிலைகளை குறித்து கலங்க வேண்டாம். என்னுடைய சூழ்நிலைகள் எல்லாம் இப்படியா இருக்கிறது, எங்கிருந்து வரும் என்று தெரியாத நிலைமையா இருக்குது. ஆனால் எங்கிருந்து வரும் தெரியாது, தேவன் காற்றை அனுப்புவார். ஹல்லேலூயா. எங்கிருந்து வரும் தெரியாது, எங்கிருந்து காரியங்கள் நடக்கும் என்று தெரியாது, கண்களுக்கு ஒருவேளை தெரியாமல் இருக்கலாம். ஆனால் தேவன் காரியங்களை நடத்துவார். ஹல்லேலூயா. ஏனென்று சொன்னால் நாம் வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகளாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகளாக இருக்கிறோம். இந்த அடிமைத்தன வீடாக எகிப்திலிருந்து நம்மை புறப்பட பண்ணினதான தேவன் நம்மை கானானுக்கு கொண்டு செல்லும் வரைக்கும் நம்மை போஷிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். நம்மை உடுத்துவிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகினாலே ஒரு பொழுது கலங்க தேவையில்லை. இந்த வாக்குத்தத்தம் பரலோகத்திற்கு மட்டும்தான். ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் நம்மை போஷிப்பார். ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் நம்மை திருப்தியாக்குகிறதான தேவனாக இருக்கிறார் என்று சொல்லி நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. ஆகினாலே இந்த கடைசி காலத்தில் நடந்ததான காரியங்கள் எல்லாம் பாருங்க, அந்த வனாந்தர யாத்திரையோடு கூட முடிந்து விடவில்லை. அது இந்த நாளிலே நம்முடைய வாழ்க்கை நிழலாட்டமாய் காண்பிக்கிறதா இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையில் இப்படிப்பட்டதான காரியங்கள் தான் நடந்தது. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையில் இப்படிப்பட்டதான காரியங்கள் தான் நடந்தது. பாருங்க, ஒன்றுமில்லாத காரியங்களை இயேசு கிறிஸ்து உருவாக்குகிறதான காரியங்களை வாசித்தோம். 5 அப்பம் 2 மீனை கொண்டு 5000 பேரை போஷித்ததான தேவன் பாருங்க, இல்லாத காரியங்களை அற்புதமாய் நடத்தினார். அந்த காரியங்கள் எல்லாம் எதற்கு நிழலாட்டமாய் இருக்கிறது என்று சொன்னால் பாருங்க, நம்மை அடிமைத்தனத்திலிருந்து ரட்சித்திருக்கிறார். ஹல்லேலூயா. எகிப்திலிருந்து நம்மை ரட்சித்திருக்கிறார். நம்மை கானானுக்கு கொண்டு செல்லும்படியாக, பரலோகத்திற்கு கொண்டு செல்லும்படியாக. அதுதான் அவருடைய பெரிதான வாக்குத்தத்தம். அது மாத்திரமல்ல, இந்த உலகத்திலும் கூட அவர் சொன்னதான காரியங்களை அவர் நிறைவேற்ற அவர் வல்லவராக இருக்கிறார். அவர் கரங்கள் குறுகி போவதில்லை. வார்த்தையின்படி நடக்குமோ நடக்காதோ என்று சொல்லி நீங்கள் காண்பீர்கள் என்று சொல்லி தேவன் இந்த நாளை வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அவர் வார்த்தையின்படி நடக்குமோ நடக்காதோ என்று சொல்லி ஒருவேளை நடக்கக்கூடாத சூழ்நிலைகள் இருக்கலாம், ஆனால் சொன்னதை தேவன் நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. வனாந்தரத்தில் ஜனங்கள் எப்படி போஷிக்கப்பட்டார்களோ அதன் பிரகாரமாக தேவன் நம்மை போஷிக்க அவர் வல்லவராய் இருக்கிறார் என்று சொல்லி அறிந்து கொள்ள முடியும். ஹல்லேலூயா. அவர் பாருங்க, சாதாரணமாய் சொல்லுகிறதான தேவன் அல்ல. ஒரு வார்த்தை என்று சொல்லும் பொழுது, அவர் சொல்லியும் என்று சொல்லும் பொழுது சும்மா சொல்றது தேவன் அல்ல. மனுஷர்கள் பாருங்க, சும்மா அநேக காரியங்களை வார்த்தையை சொல்லுவாங்க. சிலர் அதை செய்வேன் இதை செய்வேன் சொல்லிட்டு வார்த்தைகளை சொல்லலாம். அது போல அல்ல, தேவன் சொல்லுகிறதான வார்த்தை அவருடைய ஆணையா இருக்கிறது. எபிரேயர் 6 அதிகாரம் 16 வசனத்தை கூட வாசிக்கலாம். எபிரேயர் 6 அதிகாரம் 16 வசனத்திலிருந்து வாசிக்கலாம். எபிரேயர் 6 அதிகாரம் 16 வசனத்திலிருந்து, மனுஷர் தங்களிடம் பெரியவர் பேரில் ஆணையிடுவார்கள், உறுதி பண்ணும்படிக்கு ஆணையிடுதலே சகல விவாதத்திற்கு முடிவு. அந்தபடி தேவனும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை சுதந்திரித்துக் கொள்ளுகிறவர்களுக்கு தமது ஆலோசனையின் மாறாத நிச்சயத்தை பரிபூரணமாய் காண்பிக்கும்படி சித்தமுள்ளவராய் ஒரு ஆணையினாலே அதை ஸ்திரப்படுத்தினார். ஹல்லேலூயா. சும்மா சொல்றதான தேவன் கிடையாது. பாருங்க, ஆணையினாலே ஸ்திரப்படுத்தினார் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கு. இந்த உலகத்துல நான் பார்க்கும் பொழுது, இந்த அரசியல் கட்சியெல்லாம் பார்க்கும் பொழுது, நிறைய ஜெயிக்கும் பொழுது அரசியல் ஓட்டுக்கு எலெக்ஷனுக்கு முன்னாடிலாம் நிறைய வாக்குகள் கொடுப்பாங்க. நாங்க அதை செய்வோம், நாங்க இதை செய்வோம், இதை தருவோம், அதை தருவோம், அவ்வளவு ஆணைகளை கொடுப்பாங்க. ஆனால் பின்னாட்கள்ல பார்ப்போம் என்று சொன்னால் பாருங்க, ஒன்றுமே நிறைவேறி இருக்காது. ஹல்லேலூயா. ஒரு மனுஷன் பாருங்க, ஒவ்வொரு அக்கௌண்ட்லயும் 15 லட்சம் ரூபாய் போடுவோம், இன்ன வரைக்கும் பாருங்க கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு மேல ஆகி போச்சு, இன்ன வரைக்கும் ஒரு காரியமும் நடக்குது. இதான் மனுஷர் சொல்லுகிறதான ஆணையா இருக்கிறது. ஆனால் தேவன் பாருங்க ஆணையிடுகிறார். மனுஷன் தங்களுக்கும் மேலானவர்கள் மேல ஆணையிடுறாங்க. தன்னுடைய கட்சிகளை நம்பி, கட்சியில இருக்கிறதான நிதியை நம்பி ஒருவேளை மனுஷன் ஆணையிடலாம். ஆனால் தேவன் பாருங்க, அவர் ஒரு ஆணையிடுகிறார். எதன் மேலே ஆணையிடுகிறார் என்று சொன்னால் பாருங்க, நாம் வாசிப்போம் என்று சொன்னால் சங்கீதம் 89 சங்கீதம் 89 சங்கீதம் அதுல 34 வசனத்திலிருந்து வாசிக்கலாம். உன் உடன்படிக்கையை மீறாமலும் என் உதடுகள் விளம்பினதை மாற்றாமலும் இருப்பேன்.
ஒரு விசை என் பரிசுத்தத்தின் பேரில் ஆணையிட்டேன், நான் தாவீதுக்கு நான் பொய் சொல்ல. அல்லேலூயா. என் உடன்படிக்கை மீறாமலும் என் உதடுகள் விளம்பினதை மாற்றாமலும் இருப்பேன். ஒரு விசை ஒரு ஆணை என்று சொல்லும் பொழுது எதன் மேலே ஆணை என்று சொன்னால் பாருங்க, உலக காரியங்கள் அல்ல, தன்னுடைய பரிசுத்தத்தின் மேலே ஆணையிடுகிறதான ஒரு தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. பரிசுத்தத்தின் மேலே ஆணையிடுகிறதான தேவன். தேவன் சொல்லுகிறார் என்று சொல்லும் பொழுது, ஆணையிடுகிறார் என்று சொல்லும் பொழுது எதன் மேலே என்று சொன்னால் அழிந்து போகிறதான காரியம் அல்ல. அவர் பரிசுத்தராய் இருக்கிறார். அவர் பரிசுத்தராய் இருக்கிறார். அந்த வார்த்தை உண்மையாய் இருக்கிறது. மனுஷனுடைய வார்த்தைகள் எல்லாம் பாருங்க பொய்யாய் இருக்கிறது. அவருடைய வார்த்தையில எந்த ஒரு காரியத்தையும் பார்க்க முடியாது. பரிசுத்தம் என்று சொல்லும் பொழுது எந்த ஒரு அற்பழுக்கும் இல்லாததான அவருடைய பரிசுத்தத்திலே, எந்த ஒரு கரையும் இல்லாததான, எந்த ஒரு பழுதும் இல்லாததான பரிசுத்தத்திலே ஆணையிடுகிறதான தேவனாய் இருக்கிறார். பரிசுத்தத்திலே ஆணையிடுகிறார். தாவீது சொல்லும் பொழுது அவர் பேசும்போது கூட சங்கீதம் 60ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை கூட வாசிங்க. சங்கீதம் 60ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். தேவன் தமது பரிசுத்தத்தை கொண்டு விளம்பினார், ஆகையால் களி கூறுவேன், சீங்கேமை பங்கிட்டு சூக்கோத்தின் பள்ளத்தாக்கை அளந்து கொள்வேன். அல்லேலூயா. இங்க பாருங்க, இந்த காரியங்களில் தேவன் ஜெயம் கொடுப்பார் என்று சொல்லி சொன்னதான காரியத்தை தாவீது சொல்லும் பொழுது எனக்கு பரிசுத்தத்தை கொண்டு விளம்பினார். சாதாரணமா சொல்ல, தேவன் நம்மோடு கூட சொல்லுகிறதான காரியம் என்னவென்று சொன்னால் பரிசுத்தத்தின் மேலே ஆணையிட்டு தமது பரிசுத்தத்தின் மேலே, தமது பரிசுத்தத்தில் விளம்புகிறதான காரியத்தை இங்கே வாக்கு பண்ணுகிறார். அவருடைய வாழ்க்கையில சொல்லுகிறதான வாக்குத்தத்தம் சாதாரணமாய் சொல்லப்பட்டது கிடையாது. அவருடைய பரிசுத்தத்தின் மேலே ஆணையிட்டு. அல்லேலூயா. அவர் பரிசுத்தராகவே இருக்கிறார். அவர் பரிசுத்தராகவே இருக்கிறார். இந்த உலகத்தில் இயேசு கிறிஸ்து வந்த பொழுது பாருங்க, என்னிடத்திலே பாவம் உண்டு என்று உங்களில் யார் சொல்ல முடியும் என்று சொல்லி அவர் சவால் விட்டதான தேவன். நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று சொல்லி பரிசுத்தத்தை குறித்து மிகவும் வைராக்கியத்தோடு கூட பேசுகிறதான தேவன். அவர் பரிசுத்தர் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிற சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். பூமி அனைத்தோடு மகிமையினால் நிறைந்திருக்கிறது. அவர் பரிசுத்த தேவன். நமக்கு வாக்கு பண்ணினதான தேவன் ஏதோ மனுஷன் சொல்லுகிற பிரகாரமாக அது மேல இது மேல அல்ல. அல்லேலூயா. தன்னுடைய பரிசுத்தத்திலே வாக்கு பண்ணுகிறார். அல்லேலூயா. என்னுடைய பரிசுத்தத்தின் மேலே ஆணையிட்டேன், என்னுடைய பரிசுத்தத்தின் மேலே ஆணையிட்டேன். தாவீது சொல்றான், அவர் பரிசுத்தத்திலே விளம்பினார், ஆகையினாலே நான் களி கூறுவேன். அல்லேலூயா. அவர் பரிசுத்தத்திலே விளம்பினார், அவர் பரிசுத்தத்திலே என்னோடு கூட பேசினார், பரிசுத்தத்திலே எனக்கு காரியங்களை சொல்லுவார், இந்த தேசங்கள் ஜெயம் எடுப்பா என்று சொல்லி தேவன் சொன்னார் என்று சொன்னால் பரிசுத்தத்திலே எனக்கு சொன்னார். ஆகையினாலே நான் துக்கப்பட மாட்டேன், நான் களி கூறுவேன் என்று சொல்லி தாவீதுக்கு இருந்ததான நம்பிக்கை என்னவென்று சொன்னால், தேவன் பரிசுத்தத்திலே ஆணையிட்டார் என்று சொன்னால் அது மாற்ற எந்த ஒரு மனுஷனாலும் முடியாது. தேவன் சொன்னார் என்று சொன்னால் அதை மாற்ற எந்த ஒரு மனுஷனாலும் முடியாது. அல்லேலூயா. அவர் பரிசுத்தராய் இருக்கிறார். வார்த்தையிலே பரிசுத்தம், எல்லாவற்றிலும் சுத்தம் உள்ளதான தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. எந்த ஒரு கரையும் பார்க்க முடியாது, எந்த ஒரு பழுதும் பார்க்க முடியாது. அநேக நேரங்களில் மனுஷர் சொல்லுகிறதான காரியங்களை நம்பிக்கொண்டிருக்கிறோம், மனுஷர் சொல்லுகிறதான காரியங்களை நம்பிக்கொண்டிருக்கிறோம். அதை செய்வேன், உன்னை காப்பாற்ற பார்த்துக் கொள்வேன் சொல்லி அநேக பெற்றோர்லாம் பாருங்க கடைசியில் பிள்ளைகளாலே கைவிடப்பட்டதான நிலைமை. காலையில் ஒரு அம்மா பார்த்தேன் பாருங்க, இவ்வளவு வருஷமா என்னுடைய பிள்ளைகளுக்கு இதெல்லாம் செய்தேன், இவ்வளவு வருஷமா என்னுடைய பிள்ளைகளுக்கு காப்பாற்றினேன், எங்களுக்கு இவ்வளவு வருஷமா வீட்டுல சிலிண்டர் இருந்து எல்லாத்தையும் வாங்கி கொடுத்தேன், ஆனா என்னுடைய பகனோ இப்பொழுது என்னை பார்க்காம இருக்கிறான்னு சொல்லிட்டு துக்கமா ஒரு அம்மா ஜெபிக்க வந்தாங்க. அல்லேலூயா. மனுஷருடைய வார்த்தைகள்லாம் அப்படிதான் இருக்கும். மனுஷருடைய வார்த்தைகள் மாறி போகிறதா இருக்கும். மனுஷர் பரிசுத்தர் அடைய முடியாது. மனுஷர் ஒரு பொழுதும் பரிசுத்தர் கிடையாது. நம்முடைய தேவன் ஒருவர் மாத்திரம்தான் பரிசுத்தர். இந்த உலகத்திலே பரிசுத்தர் என்று சொல்லும் பொழுது அவர் ஒருவர் மாத்திரம்தான். அல்லேலூயா. வார்த்தையில எல்லாவற்றிலும் பரிசுத்தமாக இருக்கிறார், எல்லாவற்றிலும். அதனாலே நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் வாக்குத்தத்தம் பண்ணும் பொழுது, ஒரு காரியத்தை செய்வேன் என்று சொல்லும் பொழுது சாதாரணமா சொல்ற தேவன் அல்ல, பரிசுத்தத்தின் மேலே ஆணையிட்டு சொல்லுகிறதான தேவன், பரிசுத்தத்தின் மேலே சொல்லுகிறதான தேவன், தன்னுடைய பரிசுத்தத்திலே சொல்லுகிறபடினாலே அந்த பரிசுத்தத்திலே எந்த ஒரு பழுது இல்லை. அதை நம்மால விசுவாசிக்க முடியும். அல்லேலூயா. அந்த பரிசுத்தத்தில் எந்த பழுதும் கிடையாது. இந்த நாளிலே தேவன் உங்களை ஒரு தீர்மானத்தோடு கூட அழைத்திருப்பார் என்று சொன்னார், இந்த வாக்குத்தத்தங்களை உங்களுக்கு கொடுத்திருப்பார் என்று சொன்னால் அவர் பரிசுத்தத்திலே ஆணையிட்டு சொல்லுகிறார். நாம் வாசிப்போம் என்று சொன்னால் ஆமோஸ் 4ஆம் அதிகாரம் அந்த 2ஆம் வசனத்தில் கூட இந்த இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து பார்க்கலாம். ஆமோஸ் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். இதோ கர்த்தராகிய ஆண்டவர் உங்களை துரடுகளாலும் உங்கள் பின் சந்ததியை மீன் பிடிக்கிற தூண்டிகளாலும் இழுத்துக் கொண்டு போகும் நாட்கள் வரும் என்று
அவர் தம்முடைய பரிசுத்தத்தை கொண்டு ஆணையிட்டார். ஹல்லேலூயா. இங்க வாசிக்கும் பொழுது தேவனுடைய ரட்சிப்பை குறித்து பாருங்க, தேவன் நம்மை மீட்டுக் கொள்கிறான விதத்தை குறித்து சொல்லும் பொழுது பாருங்க, அவர் பரிசுத்தத்தை கொண்டு ஆணையிட்டார் என்று சொல்லி வாசிக்க முடியும். ஹல்லேலூயா. எப்படி என்ன இழுத்துக் கொண்டார் என்று சொன்னால், பரிசுத்தத்தை கொண்டு நம்ம இழுத்துக் கொள்கிறான தேவன் பரிசுத்தத்தை கொண்டு ஆணையிடுகிறார். நாம் தூரம் போனாலும் சரி, நாம் பின்மாற்றத்துக்குள்ளா போனாலும் சரி, எவ்வளவோ முறை தேவனை விட்டு விலகி போனாலும் சரி, எவ்வளவோ காரியங்களை தேவனை விட்டு எதிராக சென்றாலும் சரி, நாம் வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகள். தேவன் நமக்காய் ஆணையிட்டு கொடுத்திருக்கிறார். இதை சுதந்திரத்துக் கொள்வாய் என்று சொல்லி ஆணையிட்டு கொடுத்திருக்கிறார். ஆகையினாலே தேவன் நம்ம இழுத்துக் கொள்ளும்படியாக பாருங்க, தூண்டில்களினாலும் துரடுகளினாலும் ஹல்லேலூயா நம்ம இழுத்துக் கொள்வேன் என்று சொல்லி பரிசுத்தத்தின் பேரிலே ஆணையிட்டு சொல்லுகிறான தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. பரிசுத்தத்தின் பேரிலே ஆணையிட்டு சொல்லுகிறார். ஆகையினாலே நாம் பின்மாற்றத்துக்குள்ளாக போகும் பொழுதுதான் தூண்டிலும் துரடுகளும் நமக்கு இருக்கிறது. ஹல்லேலூயா. அநேக நேரங்களில் தூரமாய் செல்லும் பொழுது தேவன் நம்ம எப்படி இழுத்துக் கொள்கிறார் என்று சொன்னால், தூண்டினாலும் துரடுகளினாலும். சில நேரங்களில் தூண்டில் இழுக்கும் பொழுது நமக்கு வலிக்கும், துரடுகளால் இழுக்கும் பொழுது வலிக்கும். ஏனென்று சொன்னால் பாருங்க, நாம் துரடுகளால் இழுக்கும் பொழுது சில நேரங்களில் நாம் சில காயங்களை அடைய வேண்டும். ஆனால் தேவன் வாக்கு பண்ணியிருக்கிறார். அந்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்றும்படியாக இப்படியாய் நம்ம இழுக்கிறதான தேவனாய் இருக்கிறார். ஆனால் அந்த சத்தத்திற்கும் செவி கொடுக்காம, இந்த தூண்டிலுக்கும் இந்த துரடுகளுக்கும் செவி கொடுக்காம, இன்னும் பாருங்க அநேக மீன்கள் எல்லாம் பிடிக்கும் பொழுது இந்த தூண்டில மாட்டினாலும் பாருங்க, அது அங்கிட்ட இங்கிட்ட ஆட்டி பாருங்க அத்துட்டு போயிடும். அப்படிப்பட்டதான ஆத்துமாக்களாய் நாம் இருப்போம் என்று சொன்னால் பாருங்க, ஒரு பொழுதும் அந்த வாக்கு தத்தத்தை நாம் சுதந்திரிக்க முடியாது. ஒரு பொழுதும் தேவன் சொன்னதான வார்த்தை நிறைவேறாது. தேவன் ஒரு காரியத்தை என் வாழ்க்கையில சொல்லுகிறார். இந்த உலகத்திலே நான் இருக்கும் பொழுது, இந்த உலகத்திலிருந்து நான் கானானுக்கு பயணம் செல்லும் பொழுது பாருங்க, இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லுகிறதான காரியம், உன்னை நான் போஷிப்பேன், உன்னை திருப்தியாக்குவேன், என்னுடைய கரம் இது செய்யுமோ செய்யாதோ என்று சொல்லி நீ காண்பாய் என்று சொல்லி தேவன் உறுதியாய் வாக்கு பண்ணுகிறார். அதன் பிரகாரமாக இந்த உலகத்திலே தேவைகளை தேவன் சந்திக்கிறதான தேவனா இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில ஒன்றுமில்லாவற்றை சந்திக்கிறதான தேவனா இருக்கிறார். அது மாத்திரம் கிடையாது, தேவன் ஆணையிட்டு சொல்லுகிறதான இன்னொரு காரியம் என்னவென்று சொன்னால், தன்னுடைய பரிசுத்தத்திலே ஆணையிட்டு சொல்லுகிறதான காரியம் என்னவென்று சொன்னால், நீ தூரம் போகும்போதெல்லாம் இப்படிப்பட்டதான வாக்குத்தத்தத்தை பெற்றுக் கொண்டதான நீ, இப்படிப்பட்டதான வாக்குத்தத்தத்துக்கு சுதந்திரவாளியாக இருக்கிறதான நீ, தூரம் போகும் பொழுதுலாம் உனக்கு என்ன வரும் என்று சொன்னால், தூண்டிலும் துரடுகளும் வரும். ஹல்லேலூயா. தூண்டிலும் துரடுகளும் வரும். அதனாலே எதற்கென்று சொல்லும் பொழுது, நம்மை சிற்றிக்கும்படியாக அல்ல, நம்மை தண்டிக்கும்படியாக அல்ல, தேவன் நம்மை கிட்ட இழுத்துக் கொள்ளும்படியாக, கிட்ட சேர்த்துக் கொள்ளும்படியாக. ஆகினாலே அவருடைய கிட்டத்தில் நெருங்குவோம் என்று சொன்னால், உண்மையுள்ளதான தேவன் முடிவு பரியந்தம் நம்மை நடத்தி நம்மை சேர்க்க அவர் வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. முடிவு பரியந்தம் நடத்தி நம்மை சேர்க்க அவர் வல்லவராக இருக்கிறார். அவர் வாக்குத்தத்தத்தின் தேவனாக இருக்கிறார் என்று சொல்லி நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அவர் வாக்குத்தத்தம் உண்மையுள்ளதாக இருக்கிறது. பாருங்க, தேவன் பாருங்க உலகத்திலே நம்ம எப்படியாக தெரிந்து கொண்டார் என்று சொன்னால், ஒரு காலத்திலே பாருங்க, இந்த ரோமர் 9ஆம் அதிகாரம் ஒரு காரியத்தை மாத்திரம் பார்க்கலாம். 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலிருந்து கூட வாசிக்கலாம். 9ஆம் அதிகாரம், தேவ வசனம் அவமாய் போயிற்றென்று சொல்லக்கூடாது. ஏனென்றால் இஸ்ரவேல் வம்சத்தார் எல்லாரும் இஸ்ரவேலர் அல்லவே, அவர்கள் ஆபிரகாமின் சந்ததியாரானாலும் எல்லாரும் பிள்ளைகள் அல்லவே, ஈசாக்கின் இடத்தில் உன் சந்ததி விளங்கும் என்று சொல்லி இருக்கிறதே. அது எப்படி என்றால், மாம்சத்தின்படி பிள்ளைகளானவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் அல்ல, வாக்குத்தத்தத்தின்படி பிள்ளைகளானவர்களே அந்த சந்ததி என எனப்படுவார்கள். ஹல்லேலூயா. இந்த பழைய ஏற்பாட்டில் நடந்ததான காரியங்கள் எல்லாம் பார்த்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் எப்படி வார்த்தையிலே உண்மையுள்ளவராக இருந்ததை பார்த்தோம். பாருங்க, இங்கே சொல்லும் பொழுது 9ஆம் அதிகாரத்திலே ரோமருக்கு பவுல் எழுதும் பொழுது பாருங்க, தேவ வசனம் அவமாய் போயிற்றென்று சொல்லக்கூடாது. ஏனென்று சொன்னால், இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் இஸ்ரவேலர் அல்ல. பாருங்க, மாம்சத்தின்படி பிள்ளைகள் மாத்திரம் பிள்ளைகள் அல்ல, நாம் வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகளாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகளாக இருக்கிறோம். அவர் விசுவாசிக்கிறவர் யாவருக்கும் பாருங்க அவர் பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்திருக்கிறார். அதனாலே தேவனுக்கு பிள்ளைகள் என்று சொல்லும் பொழுது பாருங்க, இஸ்ரவேலிலிருந்து என்னுடைய குமாரனை வரவழைத்தேன் என்கிறதான சொல்லுகிறது காரியம் எதென்று சொல்லுகிறது பாருங்க, இயேசு கிறிஸ்துவின் ஆளே நாமும் அந்த இஸ்ரவேலின் பிள்ளைகளாய் மாறும்படியாக. நாம் வாசித்தோம் ஓசியாவிலே 11ஆம் அதிகாரத்தில் வாசித்தோம், இஸ்ரவேலிலிருந்து என்னுடைய குமாரனை வரவழைப்பேன் என்று சொல்லி அந்த காரியம் நிறைவேறியதை பார்த்ததற்கான காரணம் என்னவென்று சொன்னால், நாம் வாக்குத்தத்தின்படியாக அவரை ஏற்றுக்கொள்கிறபடினால் அவருடைய பிள்ளைகளாய்
இருக்கிறோம் அப்படின்னு சொல்லும் பொழுது நாம் வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகள் என்று சொல்லி பாருங்க நாம் எழுதப்பட்டிருக்கிறதை அறிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. ஆகையினாலே பாருங்க தேவன் நம்மை தெரிந்து கொண்டதான விதமும் நமக்கென்று சொல்லி இந்த வாக்குத்தத்தங்கள்லாம் ஒருவேளை அந்த இஸ்ரவேல் சந்ததிக்கு தான், அந்த இஸ்ரவேல் தேசத்திலே வாழ்கிறதான ஜனங்களுக்கு தான் என்று சொல்லி ஒருவேளை நாம் நினைக்கலாம். தேவன் இப்படிப்பட்டதான காரியங்களை அவருடைய வாழ்க்கையில் தான் செய்கிறார், அவரிடத்தில் பட்சபாதம் இருக்கிறது என்று சொல்லி ஒருவேளை நினைக்கலாம் பாருங்க. ஆனால் அவரிடத்தில் பட்சபாதம் இல்லை. இதற்கு நிழலாட்டமாக நடந்ததான இன்னொரு காரியம் தான் பாருங்க. பாருங்க ஈசாக்குக்கு ஏசா யாக்கோபு 2 பேரும் பிறக்கும் பொழுது பாருங்க மூத்த குமாரனாகிய ஏசாவை விட்டுவிட்டு யாக்கோபை தேவன் தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. நாம் வாசிப்போம் என்று சொல்ல 11ஆம் வசனத்திலிருந்து கூட வாசிக்கலாம். 9ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். பிள்ளைகள் இன்னும் பிறவாமலும் நல்வினை தீவினை ஒன்றும் செய்யாமலும் இருக்கையில் தேவனுடைய தெரிந்து கொள்ளுதலின்படி இருக்கிற அவருடைய தீர்மானம் கிரியைகளினாலே நிலைநிற்காமல் அழைக்கிறவராலே நிலைநிற்கும்படிக்கு மூத்தவன் இளையவனுக்கு ஊழியம் செய்வான் என்று அவர்களுடைய சொல்லப்பட்டது. அப்படியே யாக்கோபை சிநேகித்து ஏசாவை வெறுத்தேன் என்றும் எழுதியிருக்கிறது. ஆகையால் நாம் என்ன சொல்லுவோம்? தேவனிடத்தில் அநீதி உண்டென்று சொல்லலாமா? சொல்லக்கூடாது. அல்லேலூயா. என்ன சொல்லுவோம்? வேத வாக்கியம் பொய்யாய்விட்டா தேவனிடத்தில் அநீதி இருக்கிறது. அல்லேலூயா. இது கூட பாருங்க நமக்கு நிழலாட்டமாய் காணப்படுகிறது. எதற்கென்று சொன்னால் தேவன் ஒரு காரியத்தை விளங்கிக் கொள்ள விரும்புகிறார், நமக்கு விளங்க பண்ண விரும்புகிறார். நாம் எல்லாவற்றையும் பழைய ஏற்பாட்டில் வாசிக்கும் பொழுது அவ்வளவு ஆசீர்வாதங்களும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் இங்கே காண்பிக்கும் பொழுது பாருங்க ஒரு காரியத்திலே ஏசாவை விட்டு யாக்கோபை தெரிந்து கொண்டார் என்று சொல்லி ஒரு சம்பவம் நடந்ததை பழைய ஏற்பாட்டிலே வாசித்தோம். ஏசா மூத்தவனா இருந்தாலும் யாக்கோபை தேவன் தனக்கென்று சொல்லி தெரிந்து கொண்டார் என்று சொல்லி வாசிக்க முடியும். அல்லேலூயா. ஆனால் இந்த வாக்கு தத்தத்தை பாருங்க இந்த நாளிலே நாம் பெற்றுக் கொள்ளும்படியாக மூத்த குமாரனாகிய தேவனுடைய தெரிந்து கொள்ளப்பட்டதான அந்த சொந்த ஜனம் இருந்தாலும் யாக்கோபாகிய நம்மை தேவன் தெரிந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. வாக்கு தத்தத்தின் பிள்ளைகளாக இருக்கிறோம். இந்த வாக்கு தத்தங்களை நாம் பெற்றுக் கொள்ளும்படியாக, இதை நாம் சுதந்திரித்துக் கொள்ளும்படியாக, கர்த்தர் எவ்வளவு உண்மையுள்ளார் என்பதை நாம் அறிந்து கொள்ளும்படியாக பாருங்க நம்மை யாக்கோபாக தேவன் அழைத்திருக்கிறதான தேவனாக இருக்கிறார். அவரிடத்துல பட்சபாதம் கிடையாது, அவரிடத்துல வேற்றுமை கிடையாது. அந்த காரியங்கள் அன்றைக்கு நடந்ததான காரியமும் இன்றைக்கு நம்மை தேவன் புறஜாதியாகிய நம்மை தேவனை அறியாத ஜனமாகிய நம்மை தெரிந்து கொள்ளும்படியாக தேவனுடைய தெரிந்தெழுதலும் பாருங்க அந்த பழைய ஏற்பாட்டிலே அவருடைய வாழ்க்கைக்கு நிழலாட்டமா இருக்கிறது என்று சொல்லி இந்த ரோமருக்கு எழுதும் பொழுது போல் சொல்லுகிறதை இங்கே வாசிக்க முடியும். அல்லேலூயா. ஆகையினாலே ஒவ்வொரு காரியமும் பழைய ஏற்பாட்டில் எழுதப்பட்டதான ஒவ்வொரு காரியமும் இன்றைக்கு நாம் பெற்றுக்கொள்ள போகிறதான பெற்றுக்கொண்டிருக்கிறதான ஆசீர்வாதங்களுக்கு தேவன் செய்ததான காரியமாய் அந்த நாளிலே காணப்பட்டது. இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையிலே செய்ததான ஒவ்வொரு காரியங்களும் இந்த நாளிலே ஆவிக்குரியதான நம்முடைய இஸ்ரவேலராகிய நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேறும்படியாக அந்த நாளிலே எழுதப்பட்டதான காரியங்கள் ஒவ்வொன்றும் இன்றைக்கு நிழலாட்டமாய் இருக்கிறது. அந்த பழைய ஏற்பாட்டை நாம் பார்க்கும் பொழுது ஒவ்வொரு காரியங்களும் இயேசு கிறிஸ்து நிழலாட்டமாய் அங்கு வெளிப்பட்டார் என்று சொல்லி ஒவ்வொரு காரியங்களை வாசிக்க முடியும். அல்லேலூயா. ஆகையினாலே ஒரு காரியத்தை நமக்கு உறுதி வேண்டும். என்னென்ன காரியங்களை தேவன் அவர்களுக்கு வாக்கு பண்ணினாரோ, இந்த யாக்கோபுக்கு தெரிந்து கொள்ளப்பட்டதான இளைய குமாரனா இருந்தாலும் தெரிந்து கொள்ளப்பட்டதான யாக்கோபுக்கு என்ன காரியத்தை வாக்கு பண்ணினாரோ அந்த காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில செய்ய தேவன் உண்மையுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. இந்த வார்த்தையின்படியே செய்வேன், உன்னை புறப்பட பண்ணினதான தேசத்திற்கு இந்த தேசத்துக்கு திரும்பி வரும் அளவும் நான் உன்னை கைவிட மாட்டேன் என்று சொல்லி தேவன் யாக்கோபுக்கு வாக்கு பண்ணினார். நிச்சயமாக பாருங்க இந்த நாளிலே ஆவிக்குரிய வாழ்க்கையில இதன் மூலமாக நாம் ஆவிக்குரிய இஸ்ரவேலராக இருக்கிறோம், யாக்கோபுடைய சந்ததியாக இருக்கிறோம். இந்த தேசத்திற்கு நம்மை திரும்பி வரும் வழக்கம் பாருங்க தேவன் நம்மை கைவிடாது இருக்கிறதான தேவனாக இருக்கிறார். அந்த பரம தேசத்தை அடையும் வரைக்கும் தேவன் நம்மை கைவிடாது இருக்கிறதான தேவனாக இருக்கிறார். இந்த காரியங்கள் எல்லாம் வாக்குத்தத்தங்கள் எல்லாம் பாருங்க இந்த உலகத்திற்குரியதான காரியங்கள் அல்ல, அவைகள் எல்லாம் ஆவிக்குரியதான காரியங்களாக இருக்கிறது. ஒரு 2 காரியங்களை மாத்திரம் இந்த வாக்குத்தத்தங்களை குறித்து பார்த்தோம். எவ்வளவு தேவன் செய்தான காரியங்களை குறித்து நாம் பார்ப்போம் என்று சொன்னால் நம்மளை பார்த்து கொண்டே இருக்க முடியும். அவ்வளவு காரியங்களை தேவன் சொன்னதான காரியங்களை நிறைவேற்றி இருக்கிறார். ஆனால் இனி செய்ய போவேன் என்று சொல்கிறதான காரியத்தை ஒரு 2 காரியத்தை மாத்திரம் பார்த்து இங்க நாம் முடிக்க போகிறோம். நான் வாசிப்போம் என்று சொன்ன எபிரேயர் 6ஆம் அதிகாரம், எபிரேயர் 6ஆம் அதிகாரம் அதிலே 17ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாம். அந்தபடி தேவனும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை சுதந்திரித்துக் கொள்ளுகிறவர்களுக்கு தமது ஆலோசனையின் மாறாத நிச்சயத்தை பரிபூர்ணமாய் காண்பிக்கும்படி சித்தமுள்ளவராய்
ஒரு ஆணையினாலே அதை அதை ஸ்திரப்படுத்தினார். ஸ்திரப்படுத்தினார். இயேசு கிறிஸ்து செய்கிறதான பாருங்க ஒரு காரியத்தை வாசிக்கும் பொழுது, அந்தபடியே தேவனும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவர்களை சுதந்திரித்துக் கொள்ளுகிறவர்களுக்கு தமது ஆலோசனைப்படி மாறாத நிச்சயத்தை பரிபூர்ணமாய் காக்கும்படி ஒரு நிச்சயம் நாம் பெற்றுக் கொள்ளும்படியாக இந்த பழைய பாட்டிலே காலத்தில் இருந்ததான காரியங்களை இந்த நாளில் சுதந்திரித்துக் கொள்ளுகிறதான ஆவிக்குரிய சிறுவழியான நமக்கு பாருங்க வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவர்களாக நாம் ஒரு பெற்றுக் கொள்கிறதான ஒரு நிச்சயத்தை நாம் அறியும்படிக்கு ஒரு ஆணையினாலே அதை ஸ்திரப்படுத்தினார். வாசிக்கலாம். நமக்கு முன் வைக்கப்பட்ட நம்பிக்கை பற்றிக் கொள்ளும்படி அடைக்கலமாய் ஓடி வந்த நமக்கு இரண்டு மாறாத விசேஷங்களினால் நிறைந்த ஆறுதல் உண்டாகும்படிக்கு எவ்வளவேனும் பொய்யுரையாத தேவன் அப்படி செய்தார். ஹல்லேலூயா. நமக்கு முன்வைக்கப்பட்ட நம்பிக்கையை பற்றிக் கொள்ளும்படிக்கு, நமக்கு முன்வைக்கப்பட்டதான நம்பிக்கையெல்லாம் குறித்து பார்த்து இஸ்ரவேல் ஜனங்கள் நடந்த வாழ்க்கையில நடந்ததான காரியங்களை நம்பிக்கையை பற்றிக் கொள்ளும்படிக்கு அடைக்கலமாய் ஓடி வந்ததான நம்ம. ஹல்லேலூயா. இவ்வளவு வார்த்தைகளை தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லி இருக்கிறார். இவ்வளவு வார்த்தைகளை இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்தரத்தில் நடத்தும் பொழுது இவ்வளவு காரியங்களை நிறைவேற்றி இருக்கிறார். அந்த தேவன் என்னுடைய வாழ்க்கையிலே நிறைவேற்றுவார் என்று சொல்லி நம்பிக்கையாய் ஓடி வந்ததான நமக்கு பாருங்க ரெண்டு காரியங்களை தேவன் ஆணையிடுகிறார் என்று சொல்லும் பொழுது தன்னுடைய பரிசுத்தத்திலே ஆணையிட்டு சொல்லுகிறதான ரெண்டு காரியம் பாருங்க. அந்த ரெண்டு காரியம் எப்படியா இருக்கிறது என்று சொன்னால், மாறாத விசேஷங்களினால் நிறைந்த ஆறுதல் உண்டாகும்படி. ஹல்லேலூயா. மாறாத விசேஷங்களினால் நிறைந்த ஆறுதல் உண்டாகும்படிக்கு பாருங்க எவ்வளவேனும் பொய்யுரையாத தேவன் ரெண்டு பெரிய வாக்குத்தத்தங்களை நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற்றும்படியாக மாறாத விசேஷங்கள் பொய்யுரையாத தேவன் பாருங்க அடைக்கலமாய் ஓடி வந்ததான நமக்கு ரெண்டு காரியங்களை வாக்கு பண்ணினார். எத்தனையோ உலக காரியங்கள் இருக்கிறது, உலகத்தில் எத்தனையோ காரியங்களை வாக்கு பண்ணினார், நிறைவேற்றினார் என்று சொல்லி வேதத்தில் நம்மாலே பார்த்து கொண்டே போக முடியும். ஆனால் இந்த நாளில் அந்த காரியங்கள் எல்லாம் பார்த்து அவரிடத்தில் நாம் ஓடி வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. இவ்வளவு காரியங்களை பார்த்து இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்தரத்தில் வழிநடத்துறதான விதத்தெல்லாம் பார்த்து பாருங்க. மன்னாவினாலே போஷித்தார் பாருங்க, தூதர்கள் உண்ணுகிறதான உணவினால ஜனங்களை போஷித்தார், காடைகளை வரப்பண்ணினார், கண்மலையிலிருந்து நீரூற்றுகளை புறப்பட பண்ணினார், பாலும் தேனும் ஓடுகிறதான தேசத்தை கொடுத்தார். எவ்வளவு நல்ல தேவன் என்று சொல்லி பாருங்க. இவ்வளவு காரியங்களை பார்த்தவரிடத்தில் அடைக்கலமாய் ஓடி வந்திருக்கிறதான நமக்கு அதிலும் மகா மேன்மையான ரெண்டு காரியங்களை ஆணையிடுகிறார். ஹல்லேலூயா. அதிலும் மகா மேன்மையான ரெண்டு காரியங்களை ஆணையிடுகிறார். தொடர்ந்து வாசிப்போம் என்று சொல்லப்பட்ட அந்த நம்பிக்கை நமக்கு நிலையும் உறுதியும் திரைக்குள்ளாக போகிறதுமான ஆத்தும நங்கூரமாய் இருக்கிறது. நமக்கு முன்னோடினவராகிய இயேசு மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி நித்திய பிரதான ஆசாரியராய் நமக்காக அந்த திரைக்குள் பிரவேசித்திருக்கிறார். ஹல்லேலூயா. இவ்வளவு வாக்குத்தத்தங்கள் இருக்கிறது. ஆனால் இதிலும் மேலான காரியம் என்னவென்று சொன்னால் பாருங்க, மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி பிரதான ஆசாரியர் நமக்காக திரைக்குள் பிரவேசித்திருக்கிறார். ஹல்லேலூயா. ரெண்டு காரியத்தை உங்களுக்கு நான் விளங்க பண்ண போகிறேன் என்று சொல்லி இங்கே வாசிக்க முடியும். ரெண்டு காரியங்களை நான் உங்களுக்கு சொல்றேன். மாறாத நிச்சயத்தை பரிபூர்ணமாய் காண்பிக்கும்படி சித்தமுள்ளவராய் ஒரு ஆணையினால் ஸ்திரப்படுத்தி பாருங்க ஓடி வந்ததான நமக்கு ரெண்டு மாறாத விசேஷத்தைகளால் நிறைந்ததான ஆறுதல் உண்டாகும்படிக்கு ரெண்டு காரியங்களை பொய்யுரையாத தேவன் வாக்கு பண்ணுகிறார். முதலாவது காரியம் என்னவென்று சொன்னால், இந்த பிரதான ஆசாரியன் நமக்காய் திரைக்குள்ளாய் பிரவேசித்திருக்கிறார். ஹல்லேலூயா. நாம் அதே 7ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிப்போம் என்று சொன்னால், அன்றியும் அவர்கள் ஆணை இல்லாமல் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். இவரோ நீ மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி என்றென்றைக்கும் ஆசாரியராய் இருக்கிறீர் என்று கர்த்தர் ஆணையிட்டார், மனம் மாறாமலும் இருப்பார் என்று நம்முடைய சொன்னவராலே ஆணையோட ஆசாரியரான. ஹல்லேலூயா. மீண்டுமாக தேவன் ஆணையிட்டு சொல்லுகிறதான காரியம், வாக்கு பண்ணி சொல்லுகிறதான காரியம். மெல்கிசேதேக்கின் முறைமையின்படியே அவர் ஆசாரியன் ஆனார். அவர் திரைக்குள் பிரவேசித்தார். ஹல்லேலூயா. திரைக்குள் பிரவேசித்த அந்த பழைய பாட்டை நாம் பார்ப்போம் என்று சொன்னால் பாருங்க, ஆசாரியர்கள் மாத்திரம்தான் இந்த பலிகள் எல்லாம் எடுத்துட்டு பாருங்க திரைக்குள்ள செல்ல முடியும். ஜனங்கள் செலுத்துகிறதான பலிகள் எல்லாம் இந்த ஆசாரியர்கள் மாத்திரம்தான் இந்த திரைச்சீலைக்குள்ளாக சென்று அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளாக செல்ல முடியும். பாருங்க, அது வரைக்கும் தேவனுக்கும்
மனுஷனுக்கு ஒரு பெரிய இடைவேளை இருந்தது. ஆனால் பாருங்க, ஒரு மனுஷனிடத்துல தான் போக வேண்டியதா இருந்தது. எந்த ஒரு காரியமா இருந்தாலும், எந்த ஒரு பாவமா இருந்தாலும் ஒரு மனுஷனிடத்துல போகணும். ஆனால் தேவன் பண்ணுகிறதான ரெண்டு மாறாத விசேஷங்கள், ரெண்டு மாறாத ஆணை என்னவென்று சொன்னால் பாருங்க, எவ்வளவு வேணும் போயிருந்தாத தேவன் அவர் திரைக்குள்ளாக பிரவேசித்தார். திரைக்குள்ளாக பிரவேசித்தார். எதற்கென்று சொல்லும் பொழுது நாம் எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாம். எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். வானங்களின் வழியாய் பரலோகத்திற்கு போன தேவகுமாரனாகிய இயேசு என்னும் மகா பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கும்படினால் நாம் பண்ணின அறிக்கையை உறுதியாய் பற்றி கொண்டிருக்க கடவோம். நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவமில்லாதவராய் இருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டிலே சேர. அல்லேலூயா. எதற்காக என்று சொன்னால், எதற்காக திரைக்குள்ளாக பிரவேசித்தார் என்று சொன்னால், தைரியமாய் நாம் கிருபாசன தண்டிலே பிரவேசிக்கும்படியாக, அல்லேலூயா, கிருபையை சேரும்படியாக. இவ்வளவு வாக்குத்தத்தங்களை குறித்து பார்த்தோம். நாம் சுதந்திரித்துக் கொள்ளுகிறதான தேசத்தை குறித்து அறிந்திருக்கிறோம். வழியிலே தேவன் சொல்லி செய்கிறதான காரியங்களை குறித்து அறிந்திருக்கிறோம். ஆனால் தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக விசேஷித்த ஆறுதல் நமக்கு உண்டாகும்படியாக பாருங்க, ஒரு எல்லா காரியங்களும், உலக காரியங்கள் எல்லாவற்றையும் தாண்டி ஒரு பெரிய காரியத்தை காண்பிக்கிறார். என்னவென்று சொன்னால், இந்த பிரதான ஆசாரியர் பாருங்க நமக்காக திரைச்சிலைக்குள்ளாக பிரவேசித்திருக்கிறார். எதற்கென்று சொன்னால், நாம் கிருபாசன தண்டைக்கு நெருங்கும்படியாக. அல்லேலூயா. எவ்வளவேனும் பொய்யுரையாத தேவன் கொடுக்கிறதான காரியம் கிருபாசனையிலே நெருங்கி சேர முடியும். அல்லேலூயா. கிருபாசனையிலே நம்மால் நெருங்கி சேர முடியும். அவர் பாருங்க, அந்த பிரதான ஆசாரியர் நமக்காக பிதாவின் வலது பாசத்திலே நின்று, அவருடைய சமூகத்திலே நின்று நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். எத்தனை முறை நாம் விழுந்து போனாலும், எத்தனை பாவங்களை துணிகரமாக சென்றாலும், எத்தனையோ முறை மாம்ச பலவீனங்களினாலே அநேக காரியங்களை தேவனுக்கு எதிராக செய்தாலும் பாருங்க, நமக்காக பரிந்து பேசுகிற ஒரு தேவன் இருக்கிறார். பரிந்து பேசுகிற பிரதான ஆசாரியராக இருக்கிறார். பாருங்க, நம்முடைய பலவீனங்களை பார்த்து பாருங்க, நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத இந்த உலகத்தில் இருக்கிறதான ஆசாரியன் அல்ல, கிருபாசனத்திலே திரைச்சிலைக்குள்ளாக சென்று நமக்காக பரிந்து பேசுகிறதான ஒரு பிரதான ஆசாரியர் இருக்கிறார். கிருபாசனத்திலே சேரும்படியாக. அல்லேலூயா. இதுதான் தேவன் கொடுக்கிறதான காரியம். எவ்வளவு காரியங்களை குறித்து பார்த்தோம். சொல்லுகிறதான தேவன், ஆணையிடுகிறதான தேவன், நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய ஆறுதல் அடையும்படியாக தேவன் சொல்லுகிறதான காரியம். அல்லேலூயா. நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. நமக்காக நாம் கிருபாசனத்திலே சேரும்படியாக. இது உண்மையா இருக்கிறது, இது சத்தியமா இருக்கிறது. நம்முடைய மாம்சத்தில் ஒருவேளை பலவீனமாய் காணப்படலாம். அநேக பலவீனங்களினாலே தேவனை விட்டு அநேக நேரங்களில் தூரப்பட்டு போகலாம். அநேக காரியங்களினாலே தேவனிடத்தில் சேர முடியாத நிலைமை இருக்கலாம். ஒருவேளை மனுஷனிடத்திலே போனா நம்முடைய பாவங்களை குறித்து, நம்முடைய பாவங்களை மாத்திரம் சொல்லி சொல்லி மற்ற ஜனங்கள் நம்மை ஒதுக்குறதான காரியங்கள் இருக்கலாம். ஆனால் தேவன் கொடுக்கிறதான வார்த்தை என்னவென்று சொன்னால், ஒரு பெரிய ஆறுதல் அடையும்படியாக. அல்லேலூயா. கிருபாசனத்திலே சேரும்படியாக. அல்லேலூயா. இதான் பெரிய வாக்குத்தத்தமாக இருக்கிறது. வாழ்க்கையில் இவ்வளவு காரியங்களை சொன்னதான தேவன் செய்வேன் என்று சொல்லுகிறான தேவன், எவ்வளவேனும் பொய்யுரையாத தேவன் சொல்லுகிறதான காரியம் பாருங்க, நமக்காக பரிந்து பேசுகிற பிரதான ஆசாரி நமக்காக இருக்கிறார். அல்லேலூயா. இத்தனை ஆண்டுகள் பழைய ஏற்பாட்டில் பாருங்க, மனுஷனிடத்துல கொண்டு போகும் பொழுதுதான் கல்லுக்கு கல் பல்லுக்கு பல் என்று சொல்லி சரிக்கு சரியாய் நியாயத்திற்கதான காரியம் தான். ஆனால் தேவன் திரைச்சிலைக்குள்ளாக சென்ற பொழுதோ அவருடைய கிருபை வெளிப்பட்டது. அல்லேலூயா. அவருடைய கிருபை வெளிப்பட்டது. அவருடைய கிருபையினால் தான் நாம் நின்று கொண்டிருக்கிறோம். நான் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் அவருடைய சுத்த கிருபையாக இருக்கிறது. என்னுடைய கிருபை உனக்கு போதும் என்று சொல்லுகிறதான தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. உன் பலவீனங்களிலே என் பலன் பூரணமாய் விளங்கும், என்னுடைய கிருபை உனக்கு போதும் என்று சொல்லி தேவன் சொல்லுகிறார். ஏனென்று சொன்னால் பாருங்க, நம்முடைய பலவீனங்களை குறித்து அவர் பரிதவித்துக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் ஒருவேளை பலவீனங்கள் காணப்படலாம். அநேக காரியங்களை பலவீனமாக இருக்கலாம். சில நேரங்களில் தேவனை விட்டு அந்த பலவீனங்கள் பிரிக்கிறதாய் காணப்படலாம். நம்முடைய பலவீனங்களினால் அநேக நேரம் தேவனை விட்டு தூரம் சென்று கொண்டிருக்கலாம். ஆனால் தைரியமாய் கிருபாசனத்தில் சேர நமக்கு தேவன் கொடுக்கிறதான வார்த்தை நமக்காக பரிந்து பேசும்படியாக இந்த பிரதான ஆசாரியர் திரைச்சீலைக்குள்ளாக சென்றிருக்கிறார். அல்லேலூயா. நமக்காக பரிந்து பேசும்படியாக, நமக்காக வழக்காடும்படியாக அவர் திரைச்சீலைக்குள்ளாக சென்றிருக்கிறார். இரண்டாவதாக பாருங்க, அந்த எபிரேயர் 7ஆம் அதிகாரத்தில் 26ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாம்.
அந்த 27ஆம் அதிகாரம் எபிரேயர் 7ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். ஆனதால் இயேசுவானவர் ஆணையின்படியே ஆசாரியராக்கப்பட்டது எவ்வளவு விசேஷித்த காரியமோ அவ்வளவு விசேஷித்த உடன்படிக்கைக்கு பிணையானார். அல்லேலூயா. முதலாவது ஆசாரியனாக்கப்பட்டது. 2 விசேஷங்களை குறித்து அங்கே வாக்கு பண்ணியிருக்கிறார். 2 விசேஷங்களை குறித்து பொய்யுரையாத தேவன் வாக்கு பண்ணியிருக்கிறார். ஒன்று, அந்த விசேஷம் அவர் பிரதான ஆசாரியராய் திரைச்சீலைக்குள்ளாய் பிரவேசித்தார். எதற்கென்று சொன்னால் பாவிகளாகிய நம்மை கிருபாசனத்திலே சேரும்படியாக, ஒவ்வொரு நேரமும் தேவனிடத்தில் நெருங்கும் போதெல்லாம் நம்ம ஏற்றுக்கொள்ளும்படியாக கிருபாசனத்திலே நமக்காய் பரிந்து பேசுகிறதான தேவனாய் இருக்கிறார். அந்த தேவன் பொய்யுரையாத தேவனாய் இருக்கிறார். அது மாத்திரம் அல்ல, பாருங்க, அவ்வளவு விசேஷித்த உடன்படிக்கை பிணியாளரானார் என்று சொல்லி ஒரு புதிய உடன்படிக்கை நம்மோடு கூட செய்து முடிக்கிறதான தேவனாய் இருக்கிறார். அதை எபிரேயர் 8ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலிருந்து கூட வாசிப்போம் என்று சொன்னால், அந்த முதலாம் உடன்படிக்கை பிழை இல்லாதிருந்ததானால் இரண்டாம் உடன்படிக்கை இரம் தேட வேண்டுவதில்லையே. அவர்களை குற்றப்படுத்தி அவர்களை நோக்கி, இதோ கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இஸ்ரவேல் குடும்பத்தோடும் யூதா குடும்பத்தோடும் நான் புது உடன்படிக்கையை ஏற்படுத்தும் காலம் வரும். ஹல்லேலூயா. இந்த வருஷத்துல தேவன் கொடுத்ததான காரியம் இதுதான். தேவன் செய்வேன் என்று சொன்னதான காரியம் இதுதான். ஒரு புதிய உடன்படிக்கை. இந்த புதிய உடன்படிக்கை பாருங்க, இந்த பழைய உடன்படிக்கை பழுதற்றதா இல்லாமல் போனா இதற்கு 2ஆம் உடன்படிக்கை தேவையில்லையே. இந்த உடன்படிக்கை எதற்கென்று சொல்லும் பொழுது பாருங்க, அந்த இதிலே வாசிப்போம் என்று சொல்ல 10ஆம் வசனத்திலிருந்து கூட வாசிப்போம் என்று சொன்னோம். அந்த நாட்களுக்கு பின்பு நான் இஸ்ரவேல் குடும்பத்தாரோடும் பண்ணும் உடன்படிக்கையாவது என்னுடைய பிரமாணங்களை அவருடைய மனதிலே வைத்து அவருடைய இருதயங்களில் அவைகளை எழுதுவேன். நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள். அப்பொழுது சிறியவர் முதற்கொண்டு பெரியவர் வரைக்கும் எல்லாரும் என்னை அறிவார்கள். ஆகையால் கர்த்தரை அறிந்து கொள் என்று ஒருவன் தன் அயலானுக்கும் ஒருவன் தன் சகோதரனுக்கும் போதிக்க வேண்டுவதில்லை. ஏனெனில் நான் அவர்கள் அநியாயங்களை கிருபையாய் மன்னித்து அவர்கள் பாவங்களை அக்கிரமங்களை இனி நினையாமல் இருப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஹல்லேலூயா. இரண்டாவது தேவன் வாக்கு பண்ணுகிறதான விசேஷம் என்னவென்று சொன்னால் இந்த பாவ மன்னிப்பு. ஹல்லேலூயா. முதலாவது இந்த கிருபாசனத்திலே நெருங்குகிறதான காரியம், பாவிகளாக நாம் இந்த கிருபாசனத்திலே நெருங்குகிறதான விசேஷத்தை தேவன் ஆணையிட்டு சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, இந்த புதிய உடன்படிக்கை என்னவென்று சொன்னால் இந்த பாவங்கள் மன்னிக்கப்படும்படியாக, ஹல்லேலூயா, இந்த பாவங்கள் கழுவப்படும்படியாக இந்த உடன்படிக்கை குறித்து சொல்லும் பொழுது பாருங்க, நாம் லூக்கா 22ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை கூட வாசிக்கலாம். லூக்கா 22ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். 22ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து கொடுத்து, இந்த பாத்திரம் உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாக இருக்கிறது என்றார். ஹல்லேலூயா. இந்த பாத்திரம், இந்த உடன்படிக்கை, புதிய உடன்படிக்கை என்று சொல்லும் பொழுது அது இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அந்த இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா. இத்தனை காரியங்களை தேவன் வாக்கு பண்ணினார். ஆனால் இந்த மாதத்தில் தேவன் வாக்கு பண்ணுகிறதான 2 பிரதான விசேஷித்தமான காரியம் என்னவென்று சொன்னால் பாருங்க, எவ்வளவேனும் பொய்யுரையாத தேவன் பாருங்க 2 காரியங்களினாலே, 2 ஆணைகளினாலே நமக்கு ஒரு பெரிய ஆறுதல் உண்டாகும்படியாக 2 காரியங்களை வாக்கு பண்ணுகிறார். ஒன்று, எந்த நேரத்திலும் எந்த சூழ்நிலையிலும் அந்த கிருபாசன தண்டையிலே சேரும்படியான ஒரு பெரிய வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றும்படியாக இந்த பிரதான ஆசாரிய திரைச்சீலைக்குள்ளாக பிரவேசித்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, அந்த வார்த்தை மாத்திரமல்ல, ஒரு புது உடன்படிக்கை நம்மோடு கூட செய்திருக்கிறார். இரத்தத்தினால் ஆகிய புது உடன்படிக்கை நமக்கு செய்திருக்கிறார். அந்த இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்கள் கழுவப்படும்படியாக 2 காரியங்கள் வாக்கு பண்ணியிருக்கிறார். அவர் சொன்னதை செய்வார். ஹல்லேலூயா. சொன்னதை செய்வார். இதுதான் ரொம்ப முக்கியம். உலகத்தில் இருக்கிற எல்லா காரியங்களும், உலகத்தில் இருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களையும் நாம் எங்க வேண்டுமானாலும் பெற்றுக்கொள்ளலாம். மற்ற சத்துருக்கள் பாருங்க, நம்மை விட உலகத்தில் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்காங்க. அதுபோல ஆசீர்வாதம்
எந்த மனுஷனுக்கும் கிடைக்காத ரெண்டு காரியம் பாருங்க, அவருடைய கிருபாசனத்திலே நெருங்குவதும் அவராலே கழுவப்படுவதும் தான். அதுதான் அந்த பிரதான வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற நமக்கு செய்யும். அல்லேலூயா. பிரதான வாக்குத்தத்தம் அந்த பரலோக ராஜ்யம், அந்த எருசலேமை அடையும்படியாக இந்த கழுவப்படுதலும் அந்த கிருபாசனத்திலே சேருவதும் தான் நம்மை அந்த பிரதான இடத்திற்கு கொண்டு செல்கிறதா இருக்குது. அல்லேலூயா. அதனால எவ்வளவு வேணும் பொய்யுரையாத தேவன் இந்த ரெண்டு காரியங்களை நமக்கு சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. அதனுடைய வாழ்க்கையில என்ன சூழ்நிலைகளா இருந்தாலும் சரி, நம்முடைய வாழ்க்கையில எவ்வளவு பின்மாற்றமா இருந்தாலும் சரி, நமக்காக நம்மை அழைத்தவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஒருவேளை தேவன் நம்மை அழைத்து இருக்கலாம், தேவன் நம்மை தெரிந்து கொண்டிருக்கலாம், தேவன் நம்மை அவருடைய ஜனமாய் ஏற்படுத்தி இருக்கலாம். ஆனால் அநேக நேரங்களிலே தேவனை விட்டு நாம் தூரமாய் சென்று இருக்கலாம். அல்லேலூயா. ஆனால் ஒரு விசுவாசம் நமக்கு தேவை. அல்லேலூயா. நமக்கு அழைத்தவர் அவர் உண்மையுள்ளவர், அவர் சொன்னதை நிறைவேற்றுவார். அதற்காக தேவன் பதாவினிடத்திலே சென்று நமக்காக இயேசு கிறிஸ்து பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். எதற்கென்று சொன்னால் நாம் கிருபாசனத்திலே நெருங்கும்படியாக. அல்லேலூயா. நாம் கிருபாசனத்திலே நெருங்கும்படியாக. அது மாத்திரமல்ல, ஒரு புது உடன்படிக்கை செய்திருக்கிறார். எதற்கென்று சொன்னால் அந்த உடன்படிக்கை அவருடைய ரத்தத்தினாலான உடன்படிக்கை, அந்த கிருபாசனத்தில் நின்றுகிறதான நம்மை அவருடைய பாவங்களை எல்லாம் கழுவும்படியாக. அல்லேலூயா. மீண்டுமாக நம்மை சேர்த்துக் கொள்ளும்படியாக இந்த ரெண்டு காரியங்களை வாக்கு பண்ணியிருக்கிறதான தேவனாக இருக்கிறார். இதுதான் பிரதான காரியம். இதுதான் நம்முடைய வாழ்க்கையில தேவை. உலகத்திலே இந்த பாவங்கள் கழுவப்படுவதும் தேவனை நெருங்குவதும் பாருங்க, உலகத்துல எந்த ஒரு ஜனத்தாலும் பாருங்க தேவனத்தில் நெருங்க முடியாது. எத்தனையோ தெய்வங்களை கும்பிடுறதான ஜனங்கள் கூட பாருங்க ஒரு இடத்தை தாண்டி அந்த இடத்தை தாண்டி போக முடியாது. அவருடைய வேத புஸ்தகங்கள் அப்படியானதான் சொல்லுகிறது, இந்த இனத்தார் தான் இவர்கள் தான் இந்த காரியங்களை செய்ய முடியும், இவர்களுக்கு தகுதி இல்லை என்று சொல்லி இன்றைக்கு பகிரங்கமா போராடி கொண்டிருக்கிறாங்க. மனுஷர் உண்டாக்கினதான தெய்வனிடத்திலே பாருங்க மனுஷர்கள் நெருங்க முடியவில்லை. ஆனால் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினதான தேவன் நாம் தைரியமா இந்த கிருபாசனத்தை நெருங்கும்படியாக திரைச்சிலை கிழித்து நமக்காக அவரே மெல்கிதேக்கு முறைமையின்படியாக பிரதான ஆசாரியராக இருக்கிறார். இதுதான் தேவன் சொன்னதான வாக்குத்தத்தம். அல்லேலூயா. இதான் தேவனுடைய வார்த்தையாக இருக்கிறது. இந்த வார்த்தை தான் நாம் வாஞ்சிக்க வேண்டும். மற்ற காரியங்களை தேவன் பார்த்துக் கொள்வார். இதுதான் பிரதானமாக இருக்கிறது. அவரிடத்தில் நெருங்குவதும் அவராலே கழுவப்படுவதும் தான் தேவன் கொடுக்கிறதான காரியம். அல்லேலூயா. யாரா வேணுமா இருக்கலாம், என்ன பாவியா இருக்கலாம், என்ன பாவங்களை வேணா செய்திருக்கலாம், ஆனால் தேவன் நமக்காய் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. சிலுவையில பாருங்க, இந்த கல்லன் அறியப்பட்டு தொங்கின பொழுதும் பாருங்க, அவ்வளவு பெரிதான கல்லனா இருந்தான். கடைசியில அவன் தேவனிடத்துல நெருங்கின பொழுது என்னை நினைத்தருன்னு சொன்னதான ஒரு வார்த்தை அவனை கொண்டு சென்றது. அல்லேலூயா. அவன் நெருங்கின பொழுது பாருங்க அவனை கொண்டு செல்லுது. நாமும் கூட பாருங்க தைரியமா என்ன செய்தாலும் சரி தேவனை விட்டு தூரமாய் போகாம என்னுடைய கிருபாசனங்களில் என்னை அழைத்துக் கொள்ளும் என்று சொல்லி அவரிடத்தில் நெருங்கும் பொழுது பாருங்க தேவன் நம்மை சேர்த்து கொண்டு தம்முடைய புதிய உடன்படிக்கையின் ரத்தத்தினாலே நம்மை கழுவி அவருடைய சொந்த பிள்ளையாய் நம்மை மாற்றி மீண்டுமாய் நமக்கு சொன்னதை நிறைவேற்றுகிறதான தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. நமக்கு சொன்னதை நிறைவேற்றுகிறதான தேவனாய் இருக்கிறார். இதான் தேவன் சொன்னதான காரியம். இதான் தேவன் சொல்லுகிறதான காரியம். அவர் சொன்னதை நிறைவேற்றுவார். ஒரு காரியத்தை மாத்திரம் நான் கடைசியாக சொல்ல விரும்புகிறேன். உபாகம் 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை கூட வாசிக்கும் பொழுது இத்தனை காரியங்கள் ஆசீர்வாதமான காரியங்களை தேவன் சொன்னார், அதை நிறைவேற்றுவார் என்று சொல்லி நாம் வாசித்தோம். ஆனால் ஒரு நேரங்களிலே பாருங்க தேவன் எதிராகவும் காரியங்களை செய்கிறதை இங்கே வாசிக்க முடியும். உபாகம் 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஆகையால் உன் தேவனாகிய கர்த்தரே தேவன் என்றும் தம்மில் அன்பு கூர்ந்து தமது கற்பனைகளை கைக்கொள்ளுவர்களுக்கு அவர் 1000 தலைமுறை மட்டும் உடன்படிக்கையும் தயவையும் காக்கிற உண்மையுள்ள தேவன் என்றும் தம்மை பயக்கிறவர்களுக்கு பிரத்யட்சமாய் பதிலளித்து அவர்களை அழிப்பார் என்றும் தம்மை பயக்கிறவர்களுக்கு அவர் தாமதியாமல் பிரத்யட்சமாய் பதிலளிப்பார் என்றும் அறிய கடவாய். இரண்டாவது காரியம், இவ்வளவு காரியங்களை வாசித்தோம், இவ்வளவு காரியங்கள் நன்மைக்கான காரியங்களை தேவன் சொல்லாத காரியங்களை நிறைவேற்றினார். நம்முடைய வாழ்க்கையில இந்த பாவ மன்னிப்பை பெற்றுக் கொள்ளும்படியாக ஒருத்தர் நெருங்கும்படியான வாக்குத்தத்தை கொடுத்திருக்கிறார். ஆனால் நேர் எதிர்மாறாகவும் காரியங்களை சொல்லி நிறைவேற்றுகிறதான தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. சொல்லி நிறைவேற்றும் தேவனாகிய கர்த்தர் என்று தம்மில் அன்பு கூர்ந்து தம்முடைய கற்பனைகளை கைக்கொள்வர்களுக்கு 1000 தலைமுறை மட்டும் அவர் இரக்கம் செய்கிறதான தேவன், உடன்படிக்கை செய்கிறதான உண்மையுள்ளதான தேவனாக இருக்கிறார். நம்முடைய கற்பனைகளை கைக்கொள்வர்களுக்கு 1000 தலைமுறை மட்டும் பாருங்க இரக்கமும் உடன்படிக்கை செய்கிற அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். அவருடைய வார்த்தை பொய்யுரையாது உண்மையுள்ளதான தேவனாக இருக்கிறார். ஆனால் பாருங்க அவர்களை பகைக்கிறவர்களுக்கு அவர் எதிர்த்து நிற்கிறதான தேவனாக இருக்கிறார். இப்படிப்பட்டதான காரியங்கள் தான் பாருங்க ஒரு காலத்தில் சவுடைய வாழ்க்கையில் நடந்தது. ஆனால் 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் அதில் 29ஆம் வசனத்தை கூட வாசிக்கலாம். 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். இஸ்ரவேலின் ஜெயபலமானவர்
பொய் சொல்லுகிறதும் இல்லை, தாம் சொன்னதை பற்றி மனஸ்தாபப்படுகிறதும் இல்லை, மனம் மாற அவர் மனுஷனும் அல்ல. இஸ்ரவேலின் ஜெயபலமானவர். அவர் பொய் சொல்லுகிறதும் இல்லை, சொன்னதை பற்றி மனஸ்தாபப்படுகிறதும் இல்லை, மனம் மாற அவர் மனுஷனும் இல்லை. ஹல்லேலூயா. இதே காரியங்களை இங்க சாமுவேல் சொல்லும் பொழுது பாருங்க, தேவனை குறித்து சொல்லும் பொழுது அவர் பொய் சொல்லுகிறது அல்ல, மனம் மாற மனுஷர் அல்ல, ஆனால் ஆசீர்வாதத்திற்காய் அல்ல, சவுலுக்கு விரோதமாய் தேவன் சொன்னதான காரியத்திற்காய் இங்கே தேவன் சொல்லுகிறதான காரியத்தை இங்கே வாசிக்கணும். ஹல்லேலூயா. இதே வார்த்தைகள் பாருங்க, ஆசீர்வாதத்திற்கு என்ன வார்த்தைகள் வந்ததோ, ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி ஆசீர்வாதத்திற்காக பொய்யுரையாத தேவனாய் இருக்கிறாரோ, அது மாத்திரமல்ல, நீதி செய்ய அவர் பொய்யுரையாத தேவனாய் இருக்கிறார். இஸ்ரவேலின் ஜெயபலமானவர் பொய் சொல்லுகிறதும் இல்லை, தாம் சொன்னதை பற்றி மனஸ்தாபப்படுகிறதும் இல்லை, மனம் மாற அவர் மனுஷனும் கிடையாது. ஹல்லேலூயா. அதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். சவுலிடத்துல பாருங்க, இந்த அமலேக்கியரை பாருங்க, நிர்மூலமாக்க வேண்டும் என்று சொல்லி போகும் பொழுது பாருங்க, தேவன் வார்த்தையை அனுப்பினார், நீ அமலேக்கியர் இடத்துல ஒப்பு கொடுப்பேன், நீ போகும் பொழுது அவனிடத்திலே ஒன்றும் மிச்சமா இருக்கக்கூடாது, அவனுடைய பிள்ளைகள் குழந்தைகள் யாரா இருந்தாலும் சரி, ஆடு மாடுகள் முதற்கொண்டு எல்லாவற்றையும் நீ சங்காரமாக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் சொல்லியிருந்தார். தேவனுடைய வார்த்தை தெளிவாக சவுலோடு கூட பிரசங்கிக்கப்பட்டது. ஆனால் பாருங்க, சவுலோ பாருங்க, அங்கே போன பொழுது எல்லாரையும் கொண்டு போட்டான். ஆனால் ஆடு மாடுகளை பார்க்கும் பொழுது இதெல்லாம் நல்லா செழிப்பா இருக்குது, இதை மாத்திரம் நான் வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு பாருங்க, அதை கொண்டு வந்தபடினாலே தேவன் சொல்லுகிறதான காரியம். ஹல்லேலூயா. அதை வைத்துக்கொள், இதை மாத்திரம் நான் வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு அவன் வந்தபடினாலே பாருங்க, அவன் என்ன சொல்லுகிறான் என்று சொன்னால் 22ஆம் வசனத்தை கூட வாசிங்க. 15ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். அதற்கு சாமுவேல் கர்த்தருக்கு சத்தத்துக்கு கீழ்ப்படிகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகன பலிகளும் கர்த்தருக்கு பிரியமா இருக்குமோ, பலிகளை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் நிலத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உட்டகம். வாசிங்க. ரெண்டகம் பண்ணுதல் பில்லி சூனிய பாவத்திற்கும் முரட்டாட்டம் பண்ணுதல் அவபக்திக்கும் விக்கிர ஆராதனைக்கும் சரியாயிருக்கும். நீர் கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தபடினாலே அவர் உன்னை ராஜாவாக்காதபடிக்கு புறக்கணித்து தள்ளினார் என்று. ஹல்லேலூயா. இஸ்ரவேலின் ஜெயபலமானவர் பொய் சொல்லுகிறது கிடையாது, மனம் மாறுகிறது கிடையாது, உன்னை ராஜாவாக்காதபடிக்கு அவர் உன்னை புறக்கணித்து தள்ளினார். ஏனென்று சொன்னால் பாருங்க, நீ தேவன் சொன்னதான காரியத்திற்கு செவி கொடுக்கவில்லை. அவன் என்ன சொன்னான், எல்லாவற்றையும் சங்காரிக்க வேண்டும், அமலேக்கியர்ல ஒன்று மீதமா இருக்கக்கூடாது, ஆடு மாடுகள் எல்லாவற்றையும் சங்காரம் பண்ண வேண்டும். ஆனா இவன் ஆடு மாடுகளை பார்த்த பொழுது பாருங்க, இதெல்லாம் மாத்திரம் இருக்கட்டும் சொல்லிட்டு வரும்பொழுது நிறைய காரணங்களை சொல்றோம். நமக்கு பலி செலுத்துறதுக்கு தான் நாங்க கொண்டு வந்தோம். ஏனென்று சொன்னால் தேவன் பலி செலுத்துவதற்கு இவனுக்கு ஆசீர்வாதம் கொடுக்கிறதே கிடையாது. பாருங்க, ஆபிரகாமுக்கு பலி செலுத்த அந்த பர்வதத்திலேயே ஆட்டுக்கடாவை கொடுப்பார் என்று சொன்னால் இங்கே கொடுக்க அவர் இவ்வளவு வல்லவராக இருக்கிறார். ஆனால் இவனோ பாருங்க, இந்த காரியங்களை விட்டு விட வேண்டியதான காரியங்களை, வெட்டி விட வேண்டியதான காரியங்களை விட்டு விடாம பாருங்க, இருக்கட்டும் இருந்தபடினாலே பாருங்க, இவ்வளவு நாள் தேவனுடைய ஆசீர்வாதம், தேவனுடைய வார்த்தைகள் எல்லாம் அவனுக்கு நன்மைக்காக உண்மையா இருந்தபடினாலே இப்பொழுது தீமைக்காய் தேவன் உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இனி ராஜ்யபாரத்தில் இருப்பது கிடையாது, நீ ராஜ்யபாரம் படுகிறது கிடையாது. தேவன் உன் சொன்னதை நிறைவேற்ற அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஆனால் ஜனங்கள் ஒரு காரியத்தை செய்ய வேண்டும், கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும், அவருடைய காரியங்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும். எந்தெந்த காரியங்களை விட்டுவிட வேண்டுமோ அதை முற்றிலுமாய் விட்டுவிட வேண்டும். ஹல்லேலூயா. இந்த காரியம் மாத்திரம் ஆட்சி இருக்கட்டும், இதுல என்ன தப்பு இருக்குது, ஆடு மாடுகள் தானே, இதனால என்ன ஆயிரப்போகுது. ஹல்லேலூயா. தேவன் பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில எதை செய்ய சொல்லுகிறாரோ அது என்னவா இருந்தாலும் விட வேண்டும் என்று சொன்னால் அதை விட்டு விட வேண்டும். ஹல்லேலூயா. விட வேண்டும் என்று சொன்னால் விட்டு விட வேண்டும். பாருங்க, விட வேண்டியதான காரியங்கள் என்னவா இருந்தாலும் நாம் விட்டு விடுவது நமக்கு நல்லதா இருக்கும். இதனால என்ன தப்பு, ஆடு மாடுகள் தானே, இந்த காரியத்தினால என்ன பாவம், இந்த காரியத்தினால என்ன தவறு, அநேக காரியங்கள் பாருங்க மனுஷருக்கு பார்வைக்கு முன்பதாக இதெல்லாம் ஒரு பாவமே கிடையாது, இதெல்லாம் நான் விட்டு விடணும்னு சொல்லிட்டு மனுஷருக்கு முன்பதாக இதுல என்ன தவறு இருக்கு, இந்த காரியத்தை நான் செய்யறேன், இது நன்மைக்காக தான் செய்யறேன், இந்த காரியங்கள் என்னோட உள்நோக்க நன்மையா தான் இருக்கு. சவுலுக்கும் பாருங்க உள்நோக்க நல்லதா இருந்துச்சு, கர்த்தருக்கு பலி செலுத்த வேண்டும் என்கிறதான நோக்கத்துலதான் கர்த்தருக்கு சொல்றான். ஆனால் தேவனோ பாருங்க அழித்து விட்டார். ஹல்லேலூயா. தேவன் எடுத்து போட்டு விட்டார். அவர் பொய் சொல்லுகிறதான தேவன் அல்ல, உண்மையுள்ளதான தேவனாய் இருக்கிறார். நான் காரியங்கள்லாம் நன்மையா இருக்கலாம், ஆனால் பவுல் சொல்லும் பொழுது பாருங்க, எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் இருக்கிறது, ஆனால் எல்லாம் எனக்கு தகுதியா இருக்காது. ஹல்லேலூயா. என்னை தகுதியா இருக்காது. அதற்கென்று சொல்லி என்னை தேவன் அழைக்கவில்லை. என்னை அழைத்ததான தேவன் இந்த உலகத்திலே நான் இருப்பதற்காக மாத்திரம் கிடையாது. தேவன் இந்த உலகத்தில் இருக்கிறதான காரியங்களை விடுத்து விட்டு என்னை அவருக்காக ஓட வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார். அவருக்காக மாத்திரம் வாழ வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார். இன்னும் நான் விட்டு விட வேண்டியதான காரியங்களை விட்டு விடாம இதுல என்ன தப்பு இருக்குன்னு
என்று சொல்லிட்டு இருக்கும் பொழுது பாருங்க, சவுலுக்கு வந்ததான நிலைமை நமக்கு வரும் என்று சொல்லி வேதம் தெளிவாக சொல்லுகிறது. அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில உலகத்தில் அநேக காரியங்களை பிடித்துக் கொண்டிருக்கிறோம், உலகத்தில் அநேக காரியங்களை பற்றி கொண்டிருக்கிறோம். இதுல என்ன தவறு இருக்கிறது? அல்லேலூயா. வேதம் தெளிவாக சொல்லுகிறது, அதற்காக நம்மை அழைக்கவில்லை, அதற்காக நம்மை தெரிந்து கொள்ளவில்லை. உலக மனுஷருக்கு வேண்டும் என்று சொன்னால் அது ஒருவேளை தகுதியா இருக்கலாம், ஒருவேளை நியாயமா இருக்கலாம். தேவனால் அழைக்கப்பட்டவர் நமக்கு ஒரு பெரிய சித்தத்தை தேவன் வைத்திருக்கிறார், ஒரு தீர்மானத்தை வைத்திருக்கிறார். அந்த தீர்மானத்தை தாண்டி அது கொண்டு செல்லுகிறதா இருக்கிறபடினாலே அந்த காரியங்களை விட்டு விட்டோம் என்று சொன்னால் கர்த்தர் நம்மை எல்லாவற்றிற்கும் மேலாக உயர்த்த வல்லவராய் இருக்கிறார். அவர் சொன்னதான ஆசீர்வாதங்கள் ஒவ்வொன்றும் நடக்கும். இல்லை என்று சொன்னால் தீமையை செறிகொட்டும்படி பொய்யுரையாத தேவன் நமக்கு எதிராக நின்றுப்பார் என்று சொல்லி இங்கே வாசிங்க. பெரிய ராஜா தான் பாருங்க, அபிஷேகம் பண்ணப்பட்டவன் தான். ஆனா சின்ன சின்ன காரியங்கள் தான், சின்ன காரியம் தான். அந்த ஆடு மாட கொல்லல கேட்ட காரணம் சொல்றான், பலி செலுத்துவதற்கு தான். இந்த காரணத்துக்கு பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, நீ ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியவில்லை. அல்லேலூயா. வார்த்தைக்கு கீழ்ப்படியவில்லை. இன்னைக்கு பெரிய பெரிய பாவங்கள்லாம் விட்டுறோம். சின்ன சின்ன காரியத்தினாலே பெரிய ஆசீர்வாதங்களை, வாக்குத்தத்தங்களை இழந்து போயிடும். சின்ன சின்ன காரியங்களினாலே பெரியதான தீர்மானங்களை, சித்தத்தை இழந்து போகிறோம். சின்ன சின்ன காரியங்களினாலே தேவனுடைய அழைப்பை இழந்து போகிறோம். சின்ன சின்ன காரியங்களினாலே தேவனுடைய ஊழியத்தை இழந்து போகிறோம். இதனால் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. விட வேண்டும் என்று சொன்னால் முற்றிலுமாய் சங்காரமாக்கப்பட வேண்டும். தேவனுக்காய் பயன்பட வேண்டும் என்று சொன்னால் முற்றிலுமாய் சங்காரம் செய்ய வேண்டும். ஆடு மாடு இருக்கட்டும், ஆட்டுக்குட்டி இருக்கட்டும், இல்ல. அல்லேலூயா. தேவன் நம்மை பிரித்தெடுக்கதான காரியத்தை விரும்புகிறார். அவர் பொய்யுரையாத தேவன், சொன்னதை செய்கிறதான தேவனாக இருக்கிறார். சொன்னதை செய்கிறதான தேவன். நிச்சயமாக இந்த கடைசி நாட்களிலே நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அநேக காரியங்களுடைய வாழ்க்கையில காணப்படுகிறது, சின்ன சின்ன காரியங்கள் தான். அந்த காரியங்கள்லாம் நமக்கு சவமாய் மாறிவிடாதபடிக்கு நம்முடைய கோபங்கள், வைராக்கியங்கள், எரிச்சல்கள், பொறாமைகள், சில நேரங்களில் சில மனுஷர்களை மன்னிக்க முடியாம இருக்கலாம். அதெல்லாம் சில உலக காரியங்களை விட்டுவிட முடியாம இருக்கலாம். அதெல்லாம் விட்டுவிட்ட பொழுது பாருங்க, தேவன் நம்மை உயர்த்துகிறதான தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை பொய் சொல்லாது. ஒன்று நம்மை ஆசீர்வதிக்கும்படியாக, ஒன்று நம்மை எதிர்த்து நிற்கும்படியாக. அல்லேலூயா. ரெண்டுமே இருக்குது. அல்லேலூயா. தேவனத்துல ரெண்டுமே இருக்குது. அது இருபுறமும் கருக்குள்ள பட்டயமாக இருக்குது. அவர் வசனம் இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். ஒன்று ஆசீர்வாதத்திற்கு நேராக, ஒன்று தீமைக்கு நேராக. ரெண்டுலையுமே தேவன் மனம் மாறுகிற தேவன் அல்ல. அல்லேலூயா. இங்க வாசித்தோம் பாருங்க, அவர் பாருங்க, ஒரு மனுபுத்திரன் அல்ல, பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, மனம் மாற அவர் ஒரு மனுபுத்திரன் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, அவர் வசனத்தை நிறைவேற்றாதிருப்பாரோ. இந்த காரியங்கள் ஆசீர்வாதத்திற்கு, அங்கே நாம் வாசித்தோம் சவுலுடைய வாழ்க்கையில அதே காரியங்கள் தான் அது சாபத்திற்கு நேராய் கொண்டு சென்றது. அல்லேலூயா. ஆகையினாலே தேவனை ஆசீர்வதிப்பது மாத்திரமல்ல, தேவன், நான் சில காரியங்களை தேவனுக்கு கீழ்ப்படியாம இருக்கும் பொழுது அதே தேவன் என்னை ஒப்புக் கொடுக்கிறதான தேவனாய் இருக்கிறார். ஆகையினாலே எந்தெந்த காரியங்களெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில விட வேண்டும் என்று சொல்லி தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்கிறாரோ அதெல்லாம் விட்டு தேவனுக்காய் அர்ப்பணிப்போம். அல்லேலூயா. தேவனுக்காய் அர்ப்பணிப்போம். யோசிச்சா, இந்த பலிகளாலே தேவனுக்கு தான் நான் பலி செலுத்த நினைச்சேன். அல்ல, தேவன் சொன்னதை நிறைவேற்ற வேண்டும். அல்லேலூயா. தேவன் சொன்னதை நிறைவேற்ற வேண்டும். தேவன் உனக்கு பலி செலுத்துவதற்கு இன்னும் அதிகமான ஆசீர்வாதத்தை கொடுப்பார், இன்னும் அதிகமான காரியங்களை கொடுப்பார். உடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் வர வேண்டும் என்று சொன்னால், ஒரு வாழ்க்கை நன்மையான காரியங்களை செய்ய வேண்டும் என்று சொன்னால் தேவன் உனக்கு கொடுப்பார். ஆனால் இதுவல்ல நீ தெரிந்து கொள்வதல் அல்ல வழி. தேவன் உனக்காக ஒரு வழி ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார், ஒரு சித்தத்தை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார், உனக்காக ஒரு நினைவை வைத்திருக்கிறார். அநேக நாம் இந்த காரியங்கள் அந்த காரியங்களை நினைத்துக் கொண்டு அநேக காரியங்களை செய்கிறபடினாலே தேவனுடைய ஆசீர்வாதத்தை இழந்து போயிட்டு நம் சாபத்தை தேடிக் கொள்கிறோம். அல்லேலூயா. அவர் பொய்யுரையாத தேவனாய் இருக்கிறார். எவ்வளவு வேணும் பொய்யுரையாத தேவன். அந்த தேவனிடத்திலே நாம் சேருவோம். அந்த தேவன் நம்மை நிச்சயமாக அவருடைய வருகையிலே, அந்த பரலோக ராஜ்யத்திலே நம்மை சேர்த்துக் கொள்கிறதான தேவனாய் இருக்கணும். அந்த தேவனத்தை நாம் சேர எல்லாம் முழங்கால் பிடிப்பதனாலே நாம் சில காரியங்களை நாம் அர்ப்பணிக்க போகிறோம், சில காரியங்களை நாம் விட்டுவிட போகிறோம். சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில தேவனுடைய ஆசீர்வாதத்திற்கும் வாக்குத்தத்தத்தும் நிறைவேற்றுவதற்கும் தடையாக காணப்படுகிறது. அதனாலே விட வேண்டிய காரியங்களை விட்டு முற்றிலுமாய் என்னை அர்ப்பணிக்கும் பொழுது அவர் சொன்னதை நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, எல்லாவற்றுக்கும் மேலாக 2 காரியங்களை